topic, and today he is taking this topic specially for the district judge aspirants and all the practicing advocates who have joined in for this special session today. On behalf of Legal Eagles Elite and all the participants who have joined in, we welcome wholeheartedly the respected senior advocate from Mannargudi, Swaminathan sir, to take us through the session. This is part 1 of the series, and sir will be taking in parts this criminal rules of practice in depth. I welcome you, sir. Vanakkam, sir. The floor is all yours. வணக்கம். இந்த இனிய மாலை நேரத்தில் அன்பு சகோதரி ஆதிலட்சுமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு முன்மொழிவை துவங்கி இருக்கிறார். நான் ஆரம்பத்திலே அவர் வைத்த வேண்டுகோளை நானும் வலியுறுத்துகிறேன். தயவு செய்து வகுப்பு முடியும் வரை உங்களுடைய வீடியோ எனக்கு கேட்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் சங்கரமுரளி சார் சொன்னதில் ஒன்றும் தவறில்லை. சில நாளைக்கு வித்தியாசமான ஒலிகள் எல்லாம் கேட்கின்றன. ஆகவே தயவு செய்து அதை உங்களுடைய வீடியோக்களை நீங்கள் பேசுவது எனக்கு கேட்காத வகையில் செய்து கொண்டால் போதும். இன்று வகுப்பு துவக்கத்திலேயே இந்த கண்ணதாசனுடைய நினைவு தினம் நினைவு தினம். உண்மையிலேயே நான் ஒவ்வொரு நம்மளுடைய வகுப்பு ஒருத்தருடைய நினைவு தினம் என்று சொன்னால் அவர்களை பற்றி சொல்லுதான் வகுப்பை துவங்குவது வழக்கம். ஒரு நண்பர் எனக்கு ஒரு பதிவை அனுப்பியிருந்தார். அந்த பதிவில் கண்ணதாசன் சொன்னதாக அவர் போட்டிருக்கார். எப்படி போட்டிருக்காருன்னா, நான் இறந்த பிற்பாடு என்னையே நான் விமர்சனம் செய்து கொண்டால் இப்படித்தான் சொல்வேன். முட்டாள்களிடையே வாழ்ந்து கொண்டிருந்த கெட்டிக்காரன் ஒருவன் அவர்களோடு பழக துவங்கி முட்டாளாக செத்து போனான். அதாவது கர்வமிக்க கவிஞன் அவன். எப்படின்னா சாதாரண கவிஞன் அல்ல, கர்வமிக்க கவிஞன். அவனுடைய அவனுடைய பாட்டுல எப்படி பாருங்க, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை, எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கு ஒரு மருந்தை கண்டேனோ, வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும்னு ரொம்ப தெளிவான ஒரு கவிதைகளை எழுதி விட்டு சென்ற ஒரு அற்புதமான கவிஞன். அவனை பத்தி நிறைய பேர் கண்ணதாசனை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, அவர் காமராஜருக்கு விசுவாசியாக இருந்தார், காமராஜரை விட்டு விலகினார், திருப்பி அவரோட சேரணும்னு நினைச்சாராம். அப்ப சிவந்த மண் ஒரு படம், சிவாஜி படம், அதுல ஒரு பாட்டு எழுதுவாராம், அந்த சிவகாமியின் மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடின்னு பாட்டு எழுதினாராம். அப்பேற்பட்ட காரைக்குடி கவிஞர் கண்ணதாசனுடைய நினைவு தினத்தை இன்று நாம் அனுசரித்து இந்த வகுப்பு ஆரம்பத்திலேயே ஆதிலட்சுமி அம்மா சொன்னாங்க, மாவட்ட அமர்வு நீதிபதி எழுதுறவங்க ஆஸ்பரன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லுகிறேன், இது முழுக்க முழுக்க குற்றவியல் நீதிமன்றங்களில் பணியாற்றுகிற வழக்கறிஞர்களுக்கு இந்த வகுப்பு பயன்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த வகுப்பை துவங்குகிறேன். நான் 2-3 தினங்களாக 10 தினங்களாக பத்திரிகைகளை படிக்கும் போது நான் மிக்க வருத்தப்படுகின்றேன். எப்படி என்று சொன்னால், 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா எங்க ஊர்ல ஒரு வழக்கறிஞர் வெட்டி மரணம். நான் பாண்டிச்சேரியில வகுப்பெடுக்கும் போது ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிபேரரசர் கிருபாகரன் அவர்கள் வழங்கிய அன்பு முருகன் ஸ்டேட் என்கிற தீர்ப்பினை சுட்டிக்காட்டி வகுப்பினை துவங்கினேன். எப்படி துவங்கினேன் என்று சொன்னால், எங்கு கொலை நடந்தாலும் கொலை நடக்கிற இடத்தில் ஒன்று இறந்து போகிறவர் வக்கீலாக இருக்கிறார், இல்லாவிட்டால் அந்த சம்பவத்தில் ஒரு வக்கீல் கொலை குற்றவாளியாக வருகிறார் என ஒரு 500 சம்பவங்களை அவர் பட்டியலிட்டிருந்தார். நான் ஒரு 10 தினங்களுக்கு முன்பு வகுப்பெடுப்பு கூட ஏற்கனவே சில இடங்களில் சொல்லியிருக்கிறேன். தேனி மாவட்டத்தில் 2 வழக்கறிஞர்கள் ஜாமீன் கொடுக்கறதுல, சர்டிபிகேட் கொடுக்கறதுல பிஓ சர்டிபிகேட்டை அவர்களாகவே தயார் செய்து அடித்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நான் உண்மையிலே மிக்க வருத்தப்படுகிறேன். சட்டத்தில் புரிதல் இல்லாமல் இது போன்ற விஷயங்கள் நடக்கின்றன. சட்டத்தில் புரிதல் இல்லாமல் இது போன்ற விஷயங்கள் நடக்கின்றன. நான் எப்படி என்று சொன்னால்,
ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். 2017ஆம் ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர், law is a living organization, every day it will grow, the advocate, judges and also the prosecutor must know the present position என்று சொன்ன செண்பகக்கனி வெர்சஸ் ஸ்டேட்டுங்கிற வழக்குல சொன்ன நம்முடைய ஓய்வு பெற்ற நீதியரசர், நம்முடைய நெஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவதாஸ் ஐயா அவர்கள் ஒரு புகழ்பெற்ற தீர்ப்பினை தந்தார்கள். இந்த தீர்ப்பினை வழக்கறிஞர் சமுதாயம் ஏனோ அந்த தேனியில் இருக்கிற தண்ணியை குற்றத்தில் ஈடுபட்டு தற்போது ஜெயிலில் இருப்பதாக சொல்லப்படுகிற அந்த தம்பிகளுக்கு தவறு இருக்கிறது. ஏன்னா இது ஏன் நான் சொல்றேன்னா, நான் ஆரம்பத்திலேயே சொல்கிறேன், நான் மாவட்ட வழக்கறிஞர்களுக்காக மட்டும் வகுப்பு எடுக்கவில்லை. இந்த வகுப்பு இளம் வழக்கறிஞர்களுக்கு முற்றிலும் பயன்பட வேண்டும் என்கிற நோக்கில் எடுக்கப்படுகின்ற வகுப்பாகும். இதுல நான் எதுக்கான்னு சொல்றேன்னா, 2017 உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதை திருப்பி நான் சொல்றேன். 2017 டு மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பக்கம் 136. 2017 டூ லா வீக்லி கிரிமினல் 2017 டூ மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 136. சகாயம் என்கிற தேவசகாயம் வெர்சஸ், இந்த போனுக்கு அடிச்சு சாரோட மருமக வெயிட் பண்ணான்னு சொல்லி, சகாயம் என்கிற தேவசகாயம் வெர்சஸ் ஸ்டேட். இந்த வழக்குல நீதியரசர் தேவதாஸ் அவர்கள் ஓய்வு பெற இருக்கிற நேரத்துல மிக அற்புதமான ஒரு விஷயத்தை தந்து சென்றார்கள். என்ன தந்து சென்றார்கள்னா, இந்த சூரிட்டி பாண்ட் சூரிட்டி எப்படி கேட்கணும், சூரிட்டியை லோயர் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட்டுங்க ஜாமீன் கொடுக்கும்போது வெரிஃபை பண்ணும்போது எப்படி இருக்கணும்னு ஒரு டைரக்ஷனை கொடுத்தாரு. நான் உங்களுடைய இளம் வழக்கறிஞருடைய நினைவுக்காக சொல்கிறேன், எல்லாரும் தயவு செய்து குறிச்சிங்க. Para 75, in view of the foregoing analysis, the following direction and orders issued. In para 6, 4 of the antecedent bail order, it is made is clear that word bond means personal bond. The word bread surety shall be deleted. Within அதனா சொல்லிட்டு வரும்போது என்னென்ன காப்பி ஆஃப் தி டாக்குமெண்ட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலான்னு ஒரு லிஸ்ட் போட்டார். பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடின்னு இது மாதிரி ஏதாவது ஒன்று ஐடென்டிஃபிகேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு மிக தெளிவா ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, இட் இஸ் மேட் கிளியர் that the production of property documents are VAO certificate, Tahsildar certificate, solvency certificate, RC book shall not be insisted upon the accused or from the sureties. இது 2017 நம்முடைய நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் ஐயா தேவதாஸ் ஐயா இளம் இந்த சமுதாயத்திற்காக கொடுத்து சென்ற தீர்ப்பு. இந்த தீர்ப்பை அந்த தம்பிங்க படிக்கல. 2017, 18, 19, 20 இந்த காலகட்டத்துல மேஜிஸ்ட்ரேட் அஃபென்ஸுக்கு விஓ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம் என்னங்க? சட்டத்தில் புரிதல் இல்லை. சரி, அதை விட்டுருவோம். 1/1/2020 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் அமெண்டட் ஆகுது. இப்ப இவங்களை அரெஸ்ட் பண்ண தேதி 10வது மாசம். 1/1/2020 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் அமெண்டட் ஆகுது. இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல ரூல் 14 பாருங்களேன். ரூல் 14ல ஒரு வரியே வச்சிடறாங்க. என்ன வரி வச்சிடறாங்கன்னா, இப்ப கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ங்கிறது என்னன்னாங்க, நான் உங்கள்ட்ட ஆரம்பத்திலே இப்ப நம்ம வர இப்ப ஏன்னா வகுப்பை தூங்கும் போது இந்த சப்ஜெக்டுக்கு வந்துட்டேன். இப்ப நான் பின்னாடி ஆரம்பத்திலே வந்துருவேன். வெரிஃபிகேஷன் ஆஃப் சால்வன்சி ஆஃப் சூரிட்டிஸ், அதுல பாருங்க சப் கிளாஸ் 2, தி ப்ரொடக்ஷன் ஆஃப் சால்வன்சி சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் is not always essential and may be insisted upon only in case of doubt and case involving large sums அப்படின்னு சொல்லி போட்டு அந்த 14 ரூல்ல சப் கிளாஸ் 5ல பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் கார்டுன்னு போட்டாங்க. ஒரு எத்தனை டாக்குமெண்ட்னா ஒரு 5 வகையான டாக்குமெண்ட்டை போட்டாங்க. இப்ப நான் எதற்காக இதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லுகிறேன் என்று சொன்னால்,
சட்டத்தில் புரிதல் வேண்டும். அன்றாட நீங்க வந்து உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்றேன், தயவு செய்து அனைவரும் குறித்துக் கொள்ளுங்கள். இது உங்க அத்தனை பேருக்குமே பயன்படும். மாவட்ட அமர்வு நீதிமன்றங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிற வழக்கறிஞர்கள் அத்தனை பேருக்குமே பயன்படும். குறிச்சிங்க. அதாவது இது ரீசெண்டா வந்த தீர்ப்பு. என்ன தீர்ப்புனா, ஏற்கனவே அக்யூட்டல் அகைன்ஸ்ட் அப்பீல் நம்ம எங்க ஃபைல் பண்ணோம்? ஏற்கனவே அக்யூட்டல் அகைன்ஸ்ட் அப்பீல் நம்ம என்ன ஃபைல் பண்ணோம்? இந்த விக்டீம்ல ஒரு அமெண்ட்மெண்ட்ல திருத்தம் வந்ததுக்கு அப்புறம் செக் கேஸ்ல விக்டீம் இன்க்ளூட்ஸ் செக் கேஸ் டிஃபெக்டோ கம்ப்ளைண்ட்னு கணபதி வெர்சஸ் கணபதி கேஸ்ல சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு தந்த பின்னால் அக்யூட்டல் அகைன்ஸ்ட் அப்பீல மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திலே ஃபைல் பண்ணலாம்னு ஃபைல் பண்ணோம். நினைவு இருக்கிறதா? அவங்க அத்தனை பேருக்கும் நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். அக்யூட்டல் அகைன்ஸ்ட் அப்பீல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அக்யூட்டல் ஆயிட்டா அந்த அக்யூட்டலை எதிர்த்து அப்பீல் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பண்ணிட்டு இருந்தோம். அதை நம்ம என்ன பண்ணணும்? கணபதி அப்படிங்கிற வழக்கு 2016 4 CTC 119 ஃபைல் ஆனிச்சு. கணபதி வெர்சஸ் VN செந்தில்குமார் அப்படிங்கிற கேஸ். இந்த கேஸ்ல சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு தந்த பிறகு எல்லா வழக்குகளையும் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திலே ஃபைல் பண்ணலாம்னு சொன்ன சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருந்த அப்பீல் எல்லாம் அந்தந்த மாவட்ட நீதிமன்றங்களுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த பொசிஷன் மாறி போயிட்டுங்க. அந்த பொசிஷன் மாறி போயிட்டு தயவு செய்து இளம் வழக்கறிஞர்கள், நான் மூத்த வழக்கறிஞர்களுக்காக எப்பொழுதுமே சொல்றதில்லை, நான் என்னுடைய பிள்ளைகள் போல் இருக்கிற, என்னுடைய தம்பிகள் போல் இருக்கிற, என்னுடைய சகோதரி போல இருக்கிற அந்த அருமை தம்பிகளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் சொல்றேன். குறிச்சிங்க. டேட் வந்து ரிப்போர்ட் ஆன டேட் வந்து இந்த தீர்ப்பு ரிப்போர்ட் ஆன டேட் வந்து 5வது மாசம். அதாவது நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்தில் மே மாசம் 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு. யாராருன்னா MM சுந்தரேஷ் ஐயா, V பாரதிதாசன், N ஆனந்த் வெங்கடேஷ். இந்த 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுல ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஆன்சர் பண்றாங்க. என்ன ரெஃபரன்ஸுக்கு ஆன்சர் பண்ணாங்கன்னா, கிரிமினல் அப்பீல் நம்பர் 89/2020, கிரிமினல் அப்பீல் நம்பர் 90/2020, கிரிமினல் அப்பீல் நம்பர் 90/2020. இந்த 2 அப்பீல்லையும் என்ன டிசைட் பண்றாங்கன்னா, ரெஃபரன்ஸுக்கு ஆன்சர் பண்றாங்க. ஒரு ஹைகோர்ட்ல ஒரு சிங்கிள் பெஞ்சில ஒரு ஜட்ஜுக்கு டவுட் வந்துருது. இந்த அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல் அகைன்ஸ்ட் அப்பீல்ல ஹைகோர்ட்டுக்கு வருமா? ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு தான் வருமா? அப்படி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு பழைய கணபதி கேஸ்ல சொன்னபடி கட்டணம் அனுப்பிச்சிருந்தா அந்த கட்டணம் என்ன பண்றது அப்படின்னு ஒரு 5-6 கேள்விகளை கேட்டு ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சிருந்தார். சென்னை உயர் நீதிமன்ற கேஸ்ல பேரு ராஜலிங்கம் வெர்சஸ் ராஜலிங்கம் அப்படிங்கிற இந்த கேஸ் பேர் ராஜலிங்கம் அப்படிங்கிற கேஸ். நான் திருவாரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல இந்த கேஸை குறிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கேஸ்லயே என்ன பண்ணிருக்காங்க ரெஃபரன்ஸ்ல, இது மாதிரி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருக்கிற அப்பீல்னா நீங்க கட்டி ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, இனி நீங்க யாரும் நடத்த வேணான்ட்டாங்க. இதுதாங்க கரண்ட் பொசிஷன். திஸ் இஸ் ஏ கரண்ட் பொசிஷன் ஆஃப் லா. நான் எதுக்கான்னு சொல்றேன்னா, இளம் வழக்கறிஞர்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே சொன்னது மாதிரி நீதியரசர் தேவதாஸ் சொன்னார். என்ன சொன்னார்னா, சட்டம் என்பது அன்றாட வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு உயிரினம் போல வளர்ந்து கொண்டிருக்கிற, அதை வந்து ஒவ்வொரு நாளும் அதனுடைய வளர்ச்சியை நாம பரிணாம வளர்ச்சியை தெரிஞ்சுக்கணும். அந்த பரிணாம வளர்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டாதான் நல்ல வக்கீலா இருக்க முடியும். இப்ப நான் சொன்ன அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல்ல 2020 5வது மாசம் சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த 3 நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பு, இனி அக்யூட்டல் அகைன்ஸ்ட் அப்பீல மாவட்ட அமர்வு நீதிமன்றம் நடத்த முடியாது. இதை நான் வகுப்பு துவங்குவதற்கு முன்னே உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, இந்த பேப்பர்லன்னா தேனியில இந்த தம்பிங்க அரசாய் உள்ள இருக்கும்போது நம்மளுடைய, ஏன்னா ஏதோ ஒரு, அதுவும் பாவம் ஒரு பெண் வழக்கறிஞர், அந்த பொண்ணு உள்ள போயிடுச்சு. அதனால புரிதல் இல்லைங்கிற ஆதங்கத்துல நம்ம இந்த செய்திகளை சொல்றோம். இப்ப நம்ம கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸுக்கு வந்துடுறேன். அன்பு, இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் உடைய தலையிலே பாருங்களேன், ஆரம்பிக்கிறது பாருங்களேன். தலையில் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா, இன் எக்ஸசைஸ் ஆஃப் தி பவர்ஸ்
conferred by the Article 227 of the Constitution of India and Section 477 of the Code of Criminal Procedure and all other powers enabling the High Court of Jurisdiction Madras with the previous approval of the Government of Tamil Nadu and the Government of Union Territory of Puducherry hereby makes the following rules for guidance of the all criminal courts. இப்ப நான் உங்களுக்கு இத பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா, ஏற்கனவே இருந்த ஓல்டு கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 1931 இயற்றப்பட்டது. அதற்கு பிற்பாடு 1931க்கு பிறகு ஏறத்தாழ 90 ஆண்டு காலம் அதுல எவ்விதமான மாறுதலும் செய்யப்படவில்லை. இந்நிலையில் 1973 ஓல்டு கிரிமினல் கோட மாத்தி நியூ கிரிமினல் சிஆர்பிசி வந்துருச்சு. இப்ப கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ங்கிறது என்னன்னு சிஆர்பிசி 477 சொல்றத உங்களுக்கு வாட்சி காமிச்சறேன், நீங்க பாருங்களேன். சிஆர்பிசிக்கு அனுசரணையாக குற்றவியல் நீதிமன்றங்களை எப்படி நடத்துறதுங்கிறதுக்கு சொல்ற வழி. இந்த சொல்ற வழியில 477வது பிரிவு குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 477வது பிரிவு power of High Court to make rules. Every High Court may, with the previous approval of the state government, make rules as to the persons who may be permitted to act as a petition writers in the criminal court subordinate to it. அடுத்தது B, regulating the issue of license of such persons, the conduct of business by them, and the scale of fees to be charged by them. C, providing a penalty for contravention of any of the rules made and determining the authority by which such contravention may be investigated and the penalties imposed. அடுத்தது பாருங்க Dல, இதுதான் நம்ம வந்துறோம். As any other matters which is required to be or may be prescribed, all rules made under this section shall be published in the official gazette. இது 477வது பிரிவின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ். இப்ப இதுல என்ன சொல்றாங்க, அரசாங்கத்தை தமிழக அரசுடைய கன்சல்டேஷனோட அரசு அதாவது கெசட்ல பப்ளிஷ் பண்ணி வெளிவரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்தது நம்ம பார்த்தோம்னா 227 கான்ஸ்டிடியூஷன் என்னன்னா, powers conferred by the 227 Constitution of India determines that every High Court shall have superintendence of over all courts in the all courts and tribunals throughout the territories in relation to which it exercises the jurisdiction. இதான் 227 Constitution of India. இந்த Constitution of India 227 படியும் 477 CRPC படியும் இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 1/1/2020 முதல் இது அமலுக்கு வந்திருக்கு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்க்க போற இப்ப 1, 2, 3 என்ன வேண்டாம், நம்ம நேரா 4க்கு போயிடுவோம். 4 வந்து சிட்டிங் ஆஃப் கோர்ட்ஸ். இப்ப நான் 4 படிக்கிறேன். இப்ப நம்ம கோர்ட்ல திறக்கிறதுக்கு சிஆர்பிசில ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. என்ன கோர்ட்ல திறக்கிறதுக்கு? கோர்ட்டை எப்படி திறக்கிறதுனா சிஆர்பிசி தான் திறக்கணும். சிஆர்பிசி 327 அனைத்து வழக்குகளும் திறந்த நீதிமன்றத்தில் தான் நடக்க வேண்டும். இது வந்து நம்ம நாட்டினுடைய சட்டம். அனைத்து வழக்குகளும் குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 327வது பிரிவின்படி திறந்த நீதிமன்றத்தில் நடக்கணும். இதுக்கு எக்ஸெப்ஷன் உண்டு. இதுக்கு எக்ஸெப்ஷன் என்னன்னா, நான் செக்ஷன் 4க்கு வர்றதுக்கு முன்னாடி ஏன்னா ஒவ்வொரு ரூலுமே சிஆர்பிசியோட கனெக்ட் ஆன ரூலு. ஒவ்வொரு ரூலுமே சிஆர்பிசியோட கனெக்ட் ஆன ரூலு. இப்ப நான் இதை எதுக்கான்னு சொல்றேன்னா, நம்ம கிளாஸ் துவங்குறதுக்கு முன்னாடியே நம்ம கோர்ட்ல ஓபன் பண்றோம். கோர்ட்ல எதுல ஓபன் பண்றோம்? 327 சிஆர்பிசி, கோர்ட் டு பி ஓபன். புரியுங்களா? 327 சிஆர்பிசி, தி பிளேஸ் இன் விச் கிரிமினல் கோர்ட் இஸ் ஹெல்ட் ஃபார் a purpose of inquiring or trying to offense shall be deemed to be an open court to which the public generally may have access so far as the same can conveniently contain them, provided that the presiding judge or magistrate, if he thinks fit, order any stage of inquiry into our trial
any particular case that the general public generally or any particular person shall not have access to be remain in the room or building used by the court னு சொல்லி போட்டு not withstanding anything contained சொல்லி போட்டு 376 ல இருந்து ஆரம்பிச்சு 376 வரைக்கும் இன் கேமரா வந்துரும். அடுத்தது provided that the proceeding judge may things with or an application made by either parties allow any particular person to access or to be remain in the room building cost used by the court. இப்படியே நீ ஓபன் 327 இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். இப்ப நம்ம சிட்டிங் ஆஃப் கோர்ட்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா, the hours of sitting of courts other than the high courts shall as may from time to time determined by the high court by an order in this behalf. நான் உங்களுக்கு இளம் வழக்கறிஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்லயே படிச்சிடறேன். தயவு செய்து மூத்த வழக்கறிஞர்கள் கோச்சிக் கொள்ள வேண்டாம். சிட்டிங் ஆஃப் கோர்ட்ஸ் உயர் நீதிமன்றம் நீங்களாக மற்ற நீதிமன்றங்களின் அமர்கை நேரங்கள் இதன் பொருட்டு அவ்வப்போது உயர் நீதிமன்ற உத்தரவால் நிர்ணயிக்கப்படும் அத்தகைய நேரங்களாக இருக்கும். சூழ்நிலைகள் தேவைப்படுமானால் குறித்துரைக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னர் அமரலாம். சூழ்நிலைகளில் தேவைப்படுமானால் குறித்துரைக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னர் அவர் அமரலாம். அவசியப்படும் அத்தகைய நேரம் வரையில் அமர்ந்திருக்கலாம். அவசியப்படும் அத்தகைய நேரம் வரையில் அமர்ந்திருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை என்பது நல்லா கவனிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை என்பது சட்டம் சார்பான செயல்கள் நிகழாத நாள். இப்ப இத ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்கன்னா, சண்டே shall be deemed a dies non and no case shall be heard. No judicial act formally announced are done on Sunday. இப்ப பாருங்களேன், அடுத்து நமக்கு வக்கீலுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயத்த இந்த புது விதியில வச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த புது விதி இளம் வழக்கறிஞர்களுக்கு எப்படி உதவி பண்ணணும்னு நான் சொல்றேன் பாருங்களேன். நாட் வித் ஸ்டாண்டிங் anything contained in sub rule 1 and 2 in case of absolute urgency such as remand of accused, grant of bail in bailable offences and such other matters may be specified in this behalf by the High Court from time to time. The magistrate or court may pass orders on any holiday. நல்ல வார்த்தையை கவனிங்க. உள்விதிகள் 1 மற்றும் 2 என்ன கூறப்பட்டிருப்பினும் அவசரமான சூழ்நிலைகளில், அதாவது குற்றவாளியை சிறையில் அடைப்பது, பிணையில் விட குற்றக்கூடிய குற்றங்களில் பிணையில் விடுவிப்பது மற்றும் இதன் பொருட்டு அவ்வப்போது உயர் நீதிமன்றத்தால் குறிப்பிடப்படும் அத்தகைய மற்ற விஷயங்களில் நடுவர் அல்லது நீதிமன்ற விடுமுறை நாட்களில் உத்தரவுகளை பிறப்பிக்கலாம். நான் எதுக்கான்னு சொல்றேன்னா, அடுத்து படிக்கிற ரகசிய விசாரணைக்கு பிறகு உடனடியாக பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் அன்றி மற்ற நீதிமன்ற உத்தரவு எதனையும் நீதிபதி அவரை தனி அறையில் பிறப்பித்தல் கூடாது. இப்ப பாருங்க, இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் இளம் வழக்கறிஞர்களுக்கு பயன்படுமா இல்லை? முதல்ல என்ன பண்ணுவாங்க போலீஸு, பெயில் அவன்ஸ்ல வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பிடிச்சிருந்துருவாங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பிடிச்சிட்டு வந்து அது நம்ம கோர்ட்டை விட்டு 5:45 வந்ததுக்கு அப்புறம் 6:30 மணிக்கு கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் வீட்டுல ரிமாண்ட்ல வச்சு பெயில் அவன்ஸ்ல ஒரு அக்யூஸ்ட போலீஸ்காரங்க சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு சனி ஞாயிறு உள்ள வச்சிருவாங்க. ஆனா அப்பயும் என்னன்னா, பழைய ஓல்டு ரூல்ல என்ன இருந்துச்சுன்னா, பழைய ஓல்டு ரூல்ல 4ல என்ன இருந்துச்சுன்னா, ஓல்டு ரூல்ல செக்ஷன் 2ல என்ன இருந்துச்சுன்னா, செக்ஷன் 2ல அவர்ஸ் ஆஃப் சிட்டிங்ல இன் கேஸ் ஆஃப் அப்சல்யூட் அர்ஜென்சினா மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு போடலான்னு இருந்துச்சு. ஆனா சண்டேல பெயில்ல உத்தரவு போடலான்னு இல்லை, அப்சல்யூட் அர்ஜென்சி இருந்துச்சு. அதனால மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணாங்க, பயந்துகிட்டு லீவ் நாள்ல பெயில் அப்ளிகேஷன்ல பழைய ரூல் படி கை வைக்கிறது இல்லை. அப்படின்னா இருக்கும்போதே நாங்க என்ன பண்ணுவோம், இன்றைக்கு நான் வளர்ந்து உங்கள் மத்தியில வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஏறத்தாழ 35 ஆண்டுகள் கடந்திருக்கிறேன் என்று சொன்னால், எங்களை வளர்த்து விட்ட நீதிபதி நாராயணசாமின்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட் எங்க ஊர்ல இருந்தார். பின்னாடி அவர் எங்க ஊருக்கே திருவாரூருக்கே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருந்தார், தஞ்சாவூர்ல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருந்தார், நாகப்பட்டினத்துல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருந்தார். அவர் ஃபர்ஸ்ட் போஸ்டட் சிவில் வித்துக்கார் மன்னார்குடியில மேஜிஸ்ட்ரேட், மன்னார்ல மேஜிஸ்ட்ரேட். நாங்கன்னா அப்ப நான் சொல்றது 32 வருடங்களுக்கு முன்னால். அப்ப 1989ல புரோ அஃபென்ஸ் இருக்கும், 401 சொல்லி இந்த கல்லு கேஸ்ன்னு சொல்லி கொண்டு வருவாங்க, பெயில் அஃபென்ஸ். அதை லீவ் நாள்ல கொண்டு வருவாங்க. நாங்க பெயில் என்ன கேட்போம்னா, ஓன் பாண்ட்ல பெயில் எழுதி வச்சுக்குவோம். நீங்க எங்களை பெயில் விட்டீங்கன்னா நாங்க ஃபைன் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டோம், மண்டே போடுங்க, மண்டே போட்டு எல்லா கேஸையும் நம்ம அட்மிட் பண்ணி முடிச்சு விட்டுருவோம், அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே நான் மாடியில உட்காந்துருப்பார். அவர் ஒரு பிரைவேட், அங்கே ஊர்ல குவார்டர்ஸ் கிடையாது,
ஒரு பிரைவேட் மாடியில தங்கியிருந்தார், அவர் மட்டும் சிங்கிளா. மாடியில இருந்து வந்து அப்படி கதவை சாத்திட்டு பாப்பார். வந்துட்டீங்களா அப்படிம்பாரு. வந்துட்டோம். மண்டே முடிச்சிருவீங்களா? மண்டே முடிச்சிருவோம். ஃபைன் அமௌண்ட்னா கலெக்ட் பண்ணிட்டீங்களா? கலெக்ட் பண்ணிட்டோம். சரி, ஆல் கேஸ் ரிலீஸ் ஆன் பெயில் ஓன் பான். மண்டே முடிச்சிடணும். ஒரு கேஸ் முடியலனாலும் உனக்கு பெயில் விட மாட்டேன் எதிர்காலத்தில் அப்படிம்பார். அன்னைக்கு உண்மையிலே நாங்க ஞாயிற்றுக்கிழமையில நாங்க ஒரு 4-5 வக்கீல் எல்லா பெயிலையும் போட்டு ஒரு ரீசனபிள் அமௌண்ட்டை வாங்கி நீதிபதிகளால் வாழ்ந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம அவங்க கையில அதிகாரம் இருந்துச்சு விட்டாங்க. அப்ப கூட இன்கேஸ் ஆஃப் அப்சல்யூட் அர்ஜென்சின்னு பயன்படுத்துறதுக்கு சில நீதிபதிகளுக்கு மனசு வராது ஞாயிற்றுக்கிழமையில. இப்ப பாருங்க, புதிதாக வந்திருக்கிற இந்த ரூல் 4ல சண்டே பெயில் அலவன்ஸ்ல பெயில்ல உத்தரவு போடலாம். தெரிஞ்சுட்டீங்களா? இப்ப இது இளம் வழக்கறிஞர்களுக்கு செக்ஷன் 4 ரூல் 4 எவ்வளவு உதவியா இருக்கும் பாருங்க. இப்போ இதுக்கு ஒரு ரூலிங் சொல்றேன், குறிச்சிங்க. இது வந்து பழைய ரூலிங். என்ன ரூலிங்னா புது ரூலிங் கிடையாது. நீங்க குறிச்சிக்க வேண்டாம், மனசுல நினைப்பு வச்சீங்க. 1948 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ். 1948 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பக்கம் 136. டிஐ சத்யம் வர்சஸ் கிங். அப்ப 1948க்கு முன்னாடி, அதாவது பழைய ஓல்டு கோட்ல ரூல் என்னன்னா 3 ஜுடிஷியல் ஒர்க் ஆன் சண்டே. சண்டே ஷல் பி டீம்ட் as a no case shall be heard. No judicial act formally announced or done on Sunday save in case of absolute urgency அப்படின்னு ஒரு வார்த்தை பழைய கோட்ல போட்டிருந்தாங்க. நான் சொல்றேன், இந்த சத்தியம் என்கிற கிங்கிற வழக்குல தீர்ப்பளித்தவர் நீதிபதி கோவிந்த மேனன். ஒரு நீதிபதி என்ன பண்ணிட்டாரு, லீவ் நாள்ல கூட்டு ஒருத்தனை விடுதலை பண்ணிட்டார். ஞாயிற்றுக்கிழமையில பார்ட்டி எடுத்துட்டு மேல ஹைகோர்ட் போறான். ஹைகோர்ட் போய் என்ன சொல்றான், லீவ் நாள்ல விடுதலை பண்ணது தப்புங்கிறான். அப்ப அவர் என்ன சொல்றாரு, பழைய ரூல்ல சேவ் இன் கேஸ் ஆஃப் அப்சல்யூட் அர்ஜென்சிங்கிறத சொல்லி அது ஒண்ணும் தப்பு கிடையாது, லீவ் நாள்ல விடுதலை பண்ணது அப்படின்னு சொல்லி அந்த இதை முடிக்கிறார். இப்ப அடுத்தது நம்ம ரூல் 5 வரும். ரூல் 5 எல்லாருமே ஒரு முறைக்கு 2 முறை படிங்க. நான் வந்து இளம் வழக்கறிஞர்களுக்கு சொல்லிக் கொள்றது, ரூலிங்க தான் படிச்சு நம்ம ஆக்ட் அதாவது ரூலை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. வரிக்கு வரி நீங்க இந்த ரூலை படிங்க. இப்ப நான் ரூல் 5 படிக்கிறேன், வரிசையா நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இதோட ரிலேட்டட் சிஆர்பிசி என்னென்ன, ரூலிங் என்னன்னு சொல்றேன், தயவு செய்து குறிச்சிங்க. ரூல் 5, receipt of first information report and occurrence report. 1. The judges and magistrate receiving first information reports and occurrence reports by prosecuting agency shall affix their full signature on each page. Regard the date and time of receipt on the first page and regard their name and designation. The name or number of the messenger shall also be noted. The name or the number of the messenger shall be noted. If the first information report or occurrence report is received by post, the envelope shall be initialed and preserved. அடுத்தது, the judges and magistrate receiving inquest reports, postmortem reports, statements and other documents from the prosecuting agency shall put their initial on every page with the date. 3. The receipt of the first information report or the occurrence report, as the case may be, shall be entered in the first information report register immediately in consecutive numbers, police station wise, without any gap in administration form number 18, which shall be maintained annually. நீங்க form number 18 that was a register maintained by the office of the judicial magistrate court. First information report, occurrence report received after the court hours on holidays should be entered first in the first information report register on the next working day. Pending first information reports of a year shall be brought forward in the register of the succeeding year. இப்ப நான் வந்து இப்ப ஆங்கிலத்துல உங்களுக்கு படிச்சுட்டேன். தயவு செய்து என் அருமை தம்பிகள் இளம் வழக்கறிஞர்களுக்காண்டு தமிழ்ல ஒரு முறை படிக்கிறேன். நானும் ஆரம்பத்துல தயாராகும் போது ஆங்கிலத்திலையும் தமிழிலும் படித்துதான் புரிந்து கொள்ளுதல் என்பதை தெரிந்து கொண்டோம். இப்ப நாம வந்து தமிழ்லையும் படிக்கிறேன். குற்ற வழக்கு தொடுப்பு முகமைகளிடமிருந்து முதல் தகவல் அறிக்கைகள் மற்றும் சம்பவ அறிக்கைகளை பெறும் நீதிபதிகள் மற்றும் நடுவர்கள் ஒவ்வொரு பக்கங்களிலும் அவர்களின் முழு கையொப்பத்தை இடுதல் வேண்டும். அவைகளின் முதல் பக்கத்தில் அவைகளை பெற்ற தேதி மற்றும் நேரத்தை குறிப்பிடுதல் வேண்டும். நடுவர் மற்றும் நீதிபதியின் பெயரையும் பதவியையும் குறிப்பிடுதல் வேண்டும். தகவல் கொண்டு வந்தவரின் பெயர் மற்றும் அவரது எண்ணை அவற்றில் குறிப்பிடுதல் வேண்டும். முதல் தகவல் அறிக்கை, சம்பவ அறிக்கை அஞ்சல் மூலம் பெற்றால் உள்ளே அடங்கியுள்ளவற்றில்
சுருக்கொப்பமிட்டு அதனை பத்திரப்படுத்தி வைத்தல் வேண்டும். குற்ற வழக்கு தொடுப்பு முகமைகளிடமிருந்து சடல மேலாய்வு அறிக்கைகள், சடல கூராய்வு அறிக்கைகள், சடல மேலாய்வு அறிக்கைகள், வாக்குமூலங்கள் மற்றும் ஆவணங்களை பெறும் நீதிபதிகள், நடுவர்கள் ஒவ்வொரு பக்கங்களிலும் தேதியுடன் சுருக்கொப்பம் செய்ய வேண்டும். நிலவரத்திற்கேற்ப பெறப்பட்ட முதல் தகவல் அறிக்கை அல்லது சம்பவ அறிக்கையை உடனடியாக ஆண்டுதோறும் வைத்து பராமரித்து வரும் நிர்வாக படிவம் 18 முதல் தகவல் அறிக்கை பதிவேட்டில் எவ்வித இடைவெளியும் இல்லாமல் காவல் நிலையம் வாரியாக தொடரன் கொடுத்து பதிவு செய்ய வேண்டும். முதல் தகவல் அறிக்கைகள், சம்பவ அறிக்கைகள் நீதிமன்ற நேரங்களுக்கு பின்னரோ அல்லது விடுமுறை நாட்களிலோ பெறப்பட்டிருக்கும் போது அதனை அடுத்த வேலை நாளில் முதல் தகவல் அறிக்கை பதிவேட்டில் பதிவு செய்தல் வேண்டும். ஓராண்டில் நிலுவையில் உள்ள முதல் தகவல் அறிக்கையில் அடுத்து ஒரு ஆண்டில் பதிவேட்டுக்கு கொண்டு வருதல் வேண்டும். இது எதுக்காண்டுங்க இந்த ப்ரொவிஷனை 5ல ரூல் 5ல வச்சாங்கன்னா, நீங்க சிஆர்பிசில 154 போங்கலாம். அப்படியே சிஆர்பிசில 154 நான் சொல்ற ப்ரொவிஷன் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய பிரிவுகளை உங்களுக்கு நான் இப்ப சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். நான் பின்னாடி ரூலிங் என்ன சொல்லுவேன் குறிச்சிங்க. 154 information in confidential evidence. Every information relating to the commission of confidential evidence, if given orally to an officer in charge of the police station, shall be reduced in writing. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதுல சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, இந்த பதிவு செய்யப்பட்ட அச்சிடப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை உடனே கொண்டு போய் இமீடியட்லி சென்ட் டு தி கோர்ட், அதாவது கோர்ட்ல ஒப்படைக்கணும். இது எதுக்கானுங்க இந்த மாதிரி தீர்ப்புகள்லாம், இந்த மாதிரி ரூல் 5 வந்துச்சு அப்படின்னா, முதல்ல இதுக்கு வழி, இந்த இதற்கு வழிகோல் பண்ண யாருன்னா ரூலிங்கை குறிச்சிங்க. 1974ல லா வீக்லி கிரிமினல் பக்கம் 190, லா வீக்லி கிரிமினல் பக்கம் 190, சென்னை உயர் நீதிமன்றத்துல நீதியரசர் பால் அப்படிங்கிறவரும் டிபி நாராயணசாமி முதலியார் அப்படின்னு 2 நீதியரசர் இருந்தாங்க. அவங்க டிவிஷன் பெஞ்சில உட்கார்ந்தாங்க. அவங்க டிவிஷன் பெஞ்சில உட்கார்ந்தப்ப என்ன பண்ணாங்க, கிரிமினல் ட்ரையல்ல ரொம்ப முக்கியம், எஃப்ஐஆர் ரொம்ப முக்கியம். எஃப்ஐஆர் அது அணில 161(3) ஸ்டேட்மெண்ட், ஃபார்ம் 95, ஸ்கெட்சி, மகஜர், எல்லா டாக்குமெண்ட்ஸும் சார்ஜ் ஷீட் வரைக்கும், சார்ஜ் ஷீட்டை தவிர்த்து பாக்கி எல்லா டாக்குமெண்ட்ஸும் எவ்வளவுக்கு சீக்கிரம் கோர்ட்டுக்கு வருதோ அவ்வளவுக்கு டாக்குமெண்ட ஆதென்டிகேட்டடா அவங்க சீக்கிரம் உருவாக்குறாங்கிற ஒரு நிலைமையை கோர்ட் எடுத்துக்கலாம். இதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இமீடியட்டா கோர்ட்டுக்கு போகணும்னு 1974 லா வீக்லி கிரிமினல்ல டிபி நாராயணசாமி முதலியாரும் ஜஸ்டிஸ் பால் அவர்களும் சென்னை உயர் நீதிமன்றத்துல அப்படியே ஒரு லிஸ்ட் போட்டாங்க. என்னென்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் போட்டாங்கன்னா, அப்படியே நான் அந்த தீர்ப்பை பாருங்க. இந்த தீர்ப்பு பின்னால் பல தீர்ப்புகளில் எடுத்து கையாளப்பட்டது. அந்த தீர்ப்பு எல்லாம் குறிச்சுக்கணும். 1986 லா வீக்லி கிரிமினல், 1986 லா வீக்லி கிரிமினல், பேஜ் 270, ஜஸ்டிஸ் மகேஸ்வரன், எஸ் கங்காதரன் வெர்சஸ் கோவிந்தன், எஸ் கங்காதரன் வெர்சஸ் கோவிந்தன். 1980 உச்ச நீதிமன்றத்துல மருத காசி அகஸ்தி மருதாம்பாள் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற கேஸ்ல 1980 உச்ச நீதிமன்றம். எப்படி நம்ம பல தீர்ப்புல சொல்லிட்டு போலாம். இப்ப நான் சொல்ற டாக்குமெண்ட் லிஸ்ட போட்டது 1974 லா வீக்லி கிரிமினல்ல பக்கம் 190ல ரிப்போர்ட் ஆன ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு படிக்கிறேன் கேட்டுங்க. The following documents are special importance, which in our opinion should be dispatched by the investigation officers without any delay to the magistrate, without any delay to the magistrate, and they should bear the initials of the magistrate with the reference to both the time and date of the receipt. One, the original report or complaint under section 154 CRPC. 2, printed FIR. 3, inquest reports and statements of witnesses during the inquest. 4, memo sent by the station house officer to the doctors for treating the injured victims who died in the hospital subsequently, and the history of the case sheet. Memo sent by the doctor to the police when a person with injuries is brought to the hospital, or the death memo sent by the doctor to the police on death of the person admitted in the hospital with injuries. 6,
observation measures and measures for the recovery of material objects. அடுத்தது statements of witnesses 161(3), form 91 accompanying by the material objects. இதெல்லாம் கோர்ட்டுக்கு விரைவில் போனாதான் நம்பகத்தன்மை வரும்னு சொன்னாங்க. இப்ப அவங்க மட்டும் சொல்லலங்க. 1994 SCC கிரிமினல், 1994 SCC கிரிமினல் பக்கம் 1390ல இந்திய நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் டாக்டர் AS ஆனந்த் அவரோடு இணைந்த மற்றொரு நீதிபதி மெஹராஜ் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, மெஹராஜ் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி அப்படிங்கிற இடத்துல ஒரு அற்புதமான தீர்ப்பனை தந்தார்கள். அது யாருக்குன்னா கிரிமினல் ட்ரையல்ல கொலை வழக்கு நடத்துக்கிற அத்தனை பேருக்குமே பயன்படும். எப்படி பயன்படும்னா வேல்யூ ஆஃப் டிலே இன் லாட்ஜிங் எஃபெக்ட், whether the FIR was anti-timed, determination of extra checks, delay in sending special report to the magistrate or failure to send copy of the FIR to the medical officer along with the dead body for postmortem, absence it is reference inquest report can give the inference that the FIR had been anti-timed. நீ போஸ்ட்மார்டம் பண்ணும்போது, போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணும்போது FIRல ஒரு காப்பியை டாக்டருக்கு அனுப்பியான்னாங்க. நம்ம கிராஸ்ல டாக்டருக்கு வந்திருக்கா வரலையான்னு கேட்டுட்டு வரலன்னா ஆன்டி டைம்னு சொல்லலாம். இது ஒரு செக் ஒன்று வச்சாங்க. இது மாதிரி பல தீர்ப்புகள்ல வச்சதுதான் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல ரூல் 5ல என்ன வச்சிருக்காங்க. அப்படியே நான் இளம் வழக்கறிஞர்களுக்காக மீண்டும் ஒரு முறை தமிழ்ல வாசிக்கிறேன், சீக்கிரம் வாசிடுறேன். குற்ற வழக்கு முதல் தகவல் அறிக்கையில ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, நீதிபதி ஃபுல்லா கையெழுத்து பண்ணும். கவர் வந்தா அந்த கவரை உள்பட வாங்கி வச்சுக்கணும். ஒரு மெசஞ்சர் கொண்டு வந்தா அந்த மெசஞ்சர் யாருங்கிறத கூட அதில் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் தெரியுமா, கொண்டு வந்தவன் ஒருத்தனா இருப்பான் கோர்ட்ல, அவன் பேர் 281 நம்பரா இருக்கும். போலீஸ்காரன் குற்றப்பத்திரிகைகளை சார்ஜர் போடுவான், அவன் நம்பர் 171 இருக்கும். நான் தான் கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்தேன், நான் தான் கொண்டு போய் கோர்ட், இது டிஃபர் ஆகும். டிலே இப்போ வந்து குற்ற வழக்குகளில் நீதிமன்றங்கள்ல FIR டிலேயா லாட்ஜ் ஆனா பிரிஜுடிஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல உண்டு. எப்படின்னா ஒரு புகார் உருவாகி பல புகார் உருவாகி டிலே உருவாகி கன்சல்டேஷன், டெலிபரேஷன், கன்சல்டேஷன் இதெல்லாம் இருந்தா டவுட்டா அந்த புகாரை நோக்கணும்னு பல தீர்ப்புகள் சொல்லுது. அப்ப டிலேக்காக நம்ம கிராஸ் பண்ணும்போது யார் கொண்டு வந்து ஒப்படைச்சாங்கிறது ரொம்ப முக்கியம். அததான் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல சொன்னாங்க. யார் கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்கிறத உள்பட எழுதிங்க அப்படின்னாங்க. புரியுங்களா? அடுத்தது ப்ராப்பர்ட்டில இருந்து, கன்ஃபஷன்ல இருந்து, மகஜர்ல இருந்து எது வந்தாலும் சைடு இனிஷியல் பண்ணீங்க அப்படின்னாங்க தேதி போட்டு. ஏன் தெரியுமா, கொலகேஸா இருக்கும், ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி பண்ணுவாங்க, அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க என்ன சொல்ல போனீங்கன்னா நிறைய, நான் என்னுடைய இளம் வழக்கறிஞர்கள் தம்பிகளுக்கான்னு சொல்றேன், சீனியருக்கான்னு சொல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. ப்ராப்பர்ட்டியை ரெக்கவரி பண்ணி காமிப்பாங்க. நீங்க கைது நம்பனா எடுத்து பாத்தீங்கன்னா கால நம்பர் 9ன்னு ஒன்று இருக்கும், கால நம்பர் 6ன்னு ஒன்று இருக்கும். கைது செய்யப்பட்ட நபரிடம் இருந்து அவருடைய இருப்பிடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பொருட்களின் விவரங்கள் அப்படின்னு போலீஸ்காரன் அந்த இடத்துல ஒரு கோடை போட்டுருவான். போலீஸ்காரன் அந்த இடத்துல கைது செய்யப்பட்ட நபரிடம் இருந்து அவருடைய இருப்பிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கைப்பற்றப்பட்ட பொருட்கள் ஒரு காலம் இருக்கும். கைது நம்மனால காலம் மாறல, போலீஸ்காரன் என்ன பண்ணுவான், ஒரு கோடை போட்டுருவான். நம்ம என்ன பண்ணணும், அந்த ரெக்கவரியை அட்டாக் பண்ணி நம்ம நடத்தும் போது கைது நம்மளால நீ குறிப்பிடலங்கணும். இப்ப அந்த கைது நம்மளால உள்ள அந்த பொருட்கள், அந்த கைப்பற்றிய பொருட்கள் சீக்கிரம் கோர்ட்டுக்கு வந்திருக்கான்னா கண்டிப்பா கோர்ட்டுக்கு உடனே, சில ஆபீசர்ஸ் உடனே ஒப்படைச்சிருவாங்க. பல ஆபீசர் அப்படியே வச்சிருந்து பல நாள் கழிச்சுதான் ஃபார்மாலிட்டி ப்ராப்பர்ட்டி எல்லாம் கோர்ட்டுக்கு வரும். இன்னும் சொல்ல போனா நேற்று ஒரு கொலை வழக்கு நடத்தினேன். செங்கல்லால தலையில அடிச்சு கொன்னதா கேஸ், செங்கல்லால தலையில அடிச்சு கொன்னதா கேஸ். செங்கல்லால தலையில அடிச்சா மண்டவோட கபாலம் எப்படி இருக்கும், செங்கல் வந்து அடிச்சோடனே உடைஞ்சிடாதா? புது செங்கல்லுங்க, ஒண்ணுமே உடையல. கல்லுல வித்தவுட் டேமேஜ், கல்லுல வித்தவுட் டேமேஜ், வித்தவுட் டேமேஜ். அது கல்லுன்னு எங்க பக்கம் டெல்டா மாவட்டங்கள் தானே எல்லாம் ஆறுகள் ஓடிட்டு இருக்க இடம், ஊருக்கு ஊரு காடாவ இருக்கிற இடம். ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டான், ஒரு செங்கலை தூக்கி, புது செங்கலை தூக்கி வச்சுட்டான். அதையும் எப்போ ஒப்படைச்சிருக்கான்னா கைது பண்ணதுல இருந்து ஒரு வாரம் கழிச்சு ஒப்படைச்சிருக்கான். இதைத்தான் இந்த ரூல் 5ல சொன்னாங்க. அடுத்து ரூல் 6 பாருங்க. ரூல் 6க்கு போயிடுவோம். ரிமாண்ட். உண்மையிலேயே நான் இளம் வழக்கறிஞர்கள் எல்லாம் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த 6 படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க குயின்ஸா 167வது பிரிவை படிக்கணும். ஒவ்வொரு இளம் வழக்கறிஞர்களும் 6 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸை பத்தி 6 தெரிஞ்சுக்கணும்னா குற்றவியல் விசாரணை முறை சட்டத்துல 167வது பிரிவை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் 6 படிக்கிறேன் பாருங்க. ரிமாண்ட்.
no accused shall be placed under remand for the first time unless he is produced physically. என்ன முதல்ல ரிமாண்ட் பண்ணும் போது அவரை பிசிக்கலா மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணாம ரிமாண்ட் கொடுக்க கூடாது. At the time of remand, the judge magistrate shall see if there is any injury on the person of the accused. நீங்க நல்லா வார்த்தையை கவனிக்கணும். 1/1/2020 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் அமெண்டட் ஆயிடுச்சு. கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் அமெண்டட் ஆனதுக்கு இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் பின்னாடி இருந்தது புகழ்பெற்ற தமிழகத்துடைய நீதிபதிகள். கிரிமினல் செயல்ல பல ஆண்டுகள் கிரிமினல் செயல்ல பழகி வக்கீலா இருந்து, அரசு வக்கீலா இருந்து கிரிமினல் செயல்ல பழகி பல வழக்குகளை கையாண்டு எண்ணற்ற தீர்ப்புகளை சொன்ன புகழ்பெற்ற நீதிபதிகள் இருந்த கமிட்டி அவங்க என்ன வார்த்தையை போடுறாங்க பாருங்க. At the time of remand, the judge and magistrate shall see if there is any injury on the person of the accused. நீதிபதி சாத்தான் குலத்தில் பார்த்திருந்தால் நான் விட்டுறேன், விடை சொல்ல மாட்டேன். Shall see the injury of the person of the accused. அடுத்தது பாருங்க, any such injury shall be recorded in the remand order and the remand warrant as well as it is permissible to make extension of the remand through the medium of electronic video linking. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அக்யூஸ் ஆஜர்படுத்தும் போது பிசிக்கலா நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தணும். நீதிபதி என்ன பண்ணணும், அவனுக்கு உடம்பில் காயங்கள் இருக்கிறதா பார்க்கணும். அத ரிமாண்ட்ல சொல்லியிருக்காங்களா பார்க்கணும். அவனை டாக்டர் அழைச்சிட்டு போயிட்டு வந்திருக்காங்களா பார்க்கணும். இதெல்லாம் எங்க இருந்துச்சு? இது எங்க இருந்துச்சு? நான் கேட்கிறேன், 167 நீங்க படிக்கணும்னு சொன்னேன். நான் சிஆர்பிசி 167 படிக்கிறேன் பாருங்க. 167 2B, 167 சிஆர்பிசி 2B படிக்கிறேன் பாருங்க. The magistrate no magistrate shall authorize the accused in custody of the police unless the accused is produced before him in person for the first time. இந்த அமெண்ட்மெண்ட் எப்போ வந்ததுன்னா 31/12/2009 வந்தது. 31/12/2009 வந்தது. No magistrate shall authorize the detention of the accused in custody of the police under the section unless the accused is produced before him in person for the first time and subsequently every time till the accused remains in custody of the police, but the magistrate may extend further detention of the judicial custody on production of the accused either in person or through the medium of video linkage. இது 31/12/2009 சிஆர்பிசில அமெண்டட் ப்ரொவிஷன். இப்ப நம்ம வந்துருவோம். இப்ப அடுத்தது சிஆர்பிசில 55A. சிஆர்பிசில 55A. யாராவது சிஆர்பிசி 55A நான் படிக்கிறேன் கேளுங்க. 55A, health and safety of arrested person. It shall be the duty of the person having the custody of an accused to take reasonable care of the health and safety of the accused. இந்த அமெண்ட்மெண்ட் வந்தது 31/12/2009. 31/12/2009. இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் எதுல இருந்து வந்துச்சு? இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாமே வந்தது 1997 கிரிமினல் ஆர்டினன்ஸ். 1997 கிரிமினல் ஆர்டினன்ஸ் பக்கம் 743 டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 11 கட்டளைகள்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. 11 கட்டளைகள். இப்ப உச்ச நீதிமன்றத்துல இந்த 11 கட்டளைகளையும் இப்ப மாடர்ன் உலகுக்கு தகுந்த, இந்த மாடர்ன் இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றி அமைச்சு போலீஸ் கொடுக்கிறது, இப்ப ஒரு புது இதை எப்படி இந்த கட்டளைகளை எப்படி இன்னும் நல்லா செய்யறது. அதாவது இதுல எவ்விதமான மாறுதலும் வரப்போறது கிடையாது. டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி கட்டளைகளை அதை எப்படி இன்னும் எஃபர்ட் பண்றது போலீஸுக்குங்கிறது பத்தி இந்திய உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தேக்கத்துல இருக்கு. அந்த வழக்குல அப்பியர் ஆகிறது யாருன்னா, நான் என்னுடைய மூத்த வழக்கறிஞர் புகழ்பெற்ற சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் SNJ அதுல அமிஸ் குரியா இருக்கார். SNJ அதுல இன்னும் இதை விட இந்த டிகே பாஸ் கட்டளையோட இன்னும் அருமையான வழிகாட்டுதல்கள் விரைவில் வர இருக்குது. இப்ப அந்த டிகே பாஸ் கட்டளையில வந்ததுதான் பல ஆண்டுகள் கழித்து அமெண்ட்மெண்ட்ஸ்ல வந்துச்சு.
அரெஸ்ட் கார்டுல 41A அதெல்லாம் வந்ததெல்லாம் அந்த இதுல வந்ததுதான். இப்ப பாருங்களேன், அடுத்தது 2013 SEC கிரிமினல், 2013 SEC கிரிமினல் பேஜ் 475. 2013 கிரிமினல் ஆஜனல் பேஜ் 160. அதே ஜட்ஜ்மெண்ட் 2013 கிரிமினல் ஆஜனல் பேஜ் 160ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஜட்ஜ்மெண்ட் பேரு மனுபாய் ரத்தில்லால் பட்டேல், மனுபாய் ரத்தில்லால் பட்டேல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத், வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். இந்த தீர்ப்புல ரிமாண்ட் ஆஃப் அக்யூஸ்ட் டு ஜுடிஷியல் ஆர் போலீஸ் கஸ்டடி, நேச்சர் ஆஃப் ரிமாண்ட் ஆர்டர் அண்ட் டியூட்டி ஆஃப் மேஜிஸ்ட்ரேட். ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோட கடமை என்ன நான் சொல்றேன், இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. 2010 6 SEC பேஜ் 753. 2010 6 SEC பக்கம் 753. தேவேந்திர குமார் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இப்ப அடுத்தது நான் 6ல சப் கிளாஸ் 2க்கு வந்துடுறேன். 6ல சப் கிளாஸ் 2க்கு வந்துடுறேன். Where an accused is detained in hospital and if the court is satisfied from the medical certificate records that the accused is not in position to be moved and produced before the court concerned, the magistrate shall proceed to the hospital, visit the accused and may remand or extend the remand period. இப்ப பாருங்க, கைது செய்யப்பட்ட எதிரி அவன் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தா மேஜிஸ்ட்ரேட் மருத்துவமனைக்கு சென்று அடைப்பு காவலில் வைக்கலாம். ஆக சட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்க்கணும். வீடியோ லிங்கேஜ் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, வீடியோ லிங்கேஜ் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஃப்ரம் த வெரி பிகினிங்ல பண்ண முடியாது, சப்ஸ்கிரிப்ட்ல வீடியோ லிங்கேஜ் பண்ணலாம். இப்ப அடுத்தது பாருங்களேன், பிஃபோர் ப்ரொசீடிங் டு தி ஹாஸ்பிட்டல் ஃபார் ரிமாண்ட், த மேஜிஸ்ட்ரேட் ஷல் இன்ஃபார்ம் தி சூப்பரண்ட் ஆஃப் பிரிசன் கன்சர்ன் ஃபார் ஃபெசிலிட்டிங் தி பிரிசன் ஆஃபீஷியல் டு டேக் தி ரிமாண்ட் ஆர்டர், ரிமாண்ட் பிரிசனர் இன்டு கஸ்டடி. அடுத்தது the judge magistrate may draw the actual conclusions. அது நமக்கு தேவையில்லை, அவர் போறதுக்கு படி அவர் வாங்கிறார், அது ஜட்ஜி படிச்சுக்கிறார், நமக்கு இது வேண்டாம். ரூல் 6 சப் கிளாஸ் 4. when accused is brought before a court subordinate to the high court in the execution of warrant issued under 390 of the court before committing him to prison shall furnish writing to the accused the number of the appeal and the court issued to the warrant. இப்ப இந்த மாதிரி லோயர் கோர்ட்ல அக்யூட்டல் ஆகி ஹைகோர்ட்ல அப்பீல் போய் அங்க வந்து கன்விக்ஷன் ஆகும்போது அதுல என்ன நடைமுறை, அதை வந்து அந்த வாரண்ட்ல அப்பீல் நம்பர் சொல்லணும், அதுல என்ன கன்விக்ஷன் சொல்லணும், அதெல்லாம் அது. அடுத்தது பாருங்களேன், when accused is produced for remand and his arrest, the court shall furnish accused a copy of memorandum of arrest recorded by the arresting officer, and the accused has no means to engage an advocate, he shall be informed by the court that he is entitled to legal assistance. நல்லா பாருங்க, ஏற்கனவே இதெல்லாம் ப்ரொவிஷன்ல இருக்கு. எங்க இருக்குன்னா CRPC 50A பாருங்களேன், CRPC 50A, CRPCல 50A. obligation of person making arresting him about the arrest executed to a nominated person. இது எல்லாமே DK பாஸ் கேஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த வழிகாட்டுதல் தான். இது 50A எப்போ வந்துச்சுன்னா 2006ல வந்துச்சு. Every police officer or other person making an arrest under this code shall forthwith give the information regarding such arrest and place where the accused person is being held to any of his friends, relatives or such other persons may be disclosed or nominated by his arrest. The police officer shall inform the arrested person of his right under subsection 1 as soon as he brought to the police station. A entry of the fact who has been informed the arrest of such person shall be made and begged in police station in such a form as be prescribed in his behalf of the state government. It shall be duty of the magistrate before such arrested person is produced to satisfy himself that the requirement of section 2 and section 3 have been complied. இப்ப இததான் இங்க கொண்டு சொல்லுறாங்க. எங்க சொல்லுறாங்க? CRPCல 50Aல 2006 அமெண்ட்மெண்ட்ல சொன்னபடி கைதுனம்னா கைதுக்கான காரணம் எதிரியிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு அதுல ப்ரொவிஷன் வச்சாங்க, தெரிவிக்கணும்னு வச்சாங்க. யார்? டியூட்டி ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், டியூட்டி ஆஃப் தி அரெஸ்டட் ஆஃபீஸர். அதை மேஜிஸ்ட்ரேட் வெரிஃபை பண்ணிக்கணும்னாங்க சப் கிளாஸ் 4ல. அது மேண்டேட்டரி ப்ரொவிஷனா வச்சாங்க. இட் ஷெல் பி தி டியூட்டி ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட். இதுல என்ன எழுதுறாங்க பாருங்க, when an accused is produced and when they furnish the accused a copy of the memorandum recorded by the arresting officer has no means, arresting officer court shall furnish. நீதிமன்றத்துக்கு வச்சாங்க மேண்டேட்டரியா. கைது நம்ம போலீஸ் கொடுக்கலன்னா நீங்க கொடுக்கணும். அடுத்தது பாருங்களேன், if the accused is no means
to engage an advocate, he shall be informed by the court that he is entitled to legal assistance. இது சிஆர்பிசில இருக்கு. எங்க இருக்கு சிஆர்பிசி 304, சிஆர்பிசி 304 எடுத்துக்கலாம். 304 legal aid to accuse as state expenses in certain cases. சரிங்களா? இதெல்லாம் ஏற்கனவே சிஆர்பிசில அமெண்ட்மென்ட் ஆனதான் ரூல்ல வந்திருக்கு. அடுத்தது பாருங்களா, மிக மிக முக்கியமான விஷயம், இள வழக்கறிஞர் எல்லாம் தயவு செய்து கவனத்தோட கேட்கணும். இப்ப நான் சொல்லிட்டு வரேன், இது வரைக்கும் ரிமாண்டுக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னேன். இப்ப அடுத்தது போலீஸ் கஸ்டடிக்கு வந்துடுறோம். இப்ப போலீஸ் கஸ்டடி என்னன்னா, பழைய 1931 வருடத்தில் இருந்த குற்றவியல் விசாரணை நடைமுறை விதியில விதி 76(1) இருந்துச்சு. விதி 76(1) இருந்துச்சு. அது பழைய விதி. 1/1/2020 இருந்து நம்ம அந்த விதியை நீக்கிட்டோம். இப்ப புதிய விதி என்னன்னா, கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2019 படி விதி 6 படி சப் கிளாஸ் 6 இதான் போலீஸ் கஸ்டடி. இப்ப நான் படிக்கிறேன் கேட்டுங்க. The magistrate shall not grant remand to police custody unless they are satisfied that there is good ground for doing so. A request for remand to police custody shall be accompanied by an affidavit setting out briefly the prior history of the investigation and the likelihood of further clues which the police expect to derive by having accused in custody, shown by the investigating or other police officer not below the rank of a sub-inspector of police. The magistrate shall decide after perusal of the affidavit. He shall personally see and satisfy himself about the accused being sound in mind and body before entrusting him to police custody, and also at the end of the period of custody by questioning him whenever he had in any way been interfered which during the period of custody where the object of remand is verification of the statement of an accused. He shall whenever possible be remanded to the charge of a magistrate and period of a remand shall be as set as possible. அன்பளிமைய நண்பர்களே, போலீஸ் கஸ்டடி என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 21ல கொடுக்கிற ஒரு அடிப்படை உரிமையை அவன்கிட்ட ஜுடிஷியல் ரிமாண்ட்ல வச்சு, ஜுடிஷியல் ரிமாண்ட்ல இருந்து அந்த ரிக்வெஸ்ட் ஆஃப் தி போலீஸ் ஆஃபீஸர் நல்லா கவனிக்கணும், நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் தி இன்ஸ்பெக்டர். ஒண்ணு, நீங்க இதுக்குள்ள வேண்டுறுத்துங்களை குறிச்சிங்க. நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் தி இன்ஸ்பெக்டர், பாயிண்ட் நம்பர் 1. 2, ஒன்ஸ் இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் ரூல் 6ல சப்கிளாஸ் 6ல கேட்கிறப்ப, குற்றவியல் விசாரணை சட்டம் 167 படி கேட்கிறவங்க பெட்டிஷனோட ஒரு அஃபிடவிட் வைக்கணும். பெட்டிஷனோட ஒரு அஃபிடவிட் வைக்கணும். சார் நீங்க கேட்கலாம், சார் போலீஸோட வேலையை நம்ம வக்கீலுக்கு என்ன வேலை? நான் அப்படியே வக்கீலுக்கு என்ன வேலைன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்றேன், எல்லாம் குறிச்சிங்க. இப்ப வக்கீலுக்கு என்ன வேலைங்கிறத நான் என்ன வழக்கறிஞர்களுக்காக சொல்றேன். இப்ப போலீஸ் கஸ்டடி கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க? ஒரு பெட்டிஷன் வைக்கணும், அந்த பெட்டிஷனோட ஒரு அஃபிடவிட் வைக்கணும் போலீஸ்காரங்க. அந்த அஃபிடவிட்ல பிரியர் ஹிஸ்டரியை சொல்லணும். பிரியர் ஹிஸ்டரியை சொல்றது மட்டும் இல்ல, இவனை நாங்க கஸ்டடி எடுத்தாதான் ஃபர்தரா மூவ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு அதுல தகவல் இருக்கணும். ஒன்னும் போலீஸ் கஸ்டடி விளையாட்டே வரலைங்க. இவனை கஸ்டடி எடுத்தாதான் நாங்க ஃபர்தரா இதுல க்ளூ கிடைச்சி மூவ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு அதுல விஷயங்கள் இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணுங்கிறதான் சட்டத்தை எழுதியவங்க ஆப்ஜெக்டோட நோக்கம். இப்ப அந்த மாதிரி இருக்கிற அஃபிடவிட்டை நீதிபதி படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்த்து அவனை வர சொல்லி, அக்யூஸ் நல்ல திடகாத்திரமா இருக்கானா, அவனை கொடுக்கலாமான்னு நீதிபதி முடிவு பண்ணும். அது மாதிரி முடிவு பண்ணப்ப என்ன பண்ணுவாங்க, நீதிபதி அக்யூஸை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு ஏப்பா தாங்க பாவம் போலீஸ்காரங்க அவன் மேல கூட்டிருக்க, போலீஸ் கோர்ட்ல என்ன பண்ணணும், ஏன் கஸ்டடி கேட்கறாங்கன்னு கொடுத்துருக்க மனுவை அவங்க கையில காப்பி கொடுக்கணும். நான் எனக்கு தெரிஞ்சு வருத்தப்படுறேன், நிறைய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கொடுக்கறதே கிடையாது. காப்பியே கையில அக்யூஸ் கையில கொடுத்து படிச்சு பறியாகணும். அப்ப நம்ம அக்யூஸ்க்கு அப்பியர் ஆயிருப்போம்ல, அப்பியரன்ஸ்ல நம்ம தானே மெமோல இருப்போம், அவனுக்கு பெயில் போட்டு அவனுக்கு மெமோல இருப்போம்ல. அப்ப டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு என்ன வேலைன்னா, ஆன் பிஹாஃப் தி அக்யூஸ் நம்ம அப்பியர் ஆகலாம். ஆன் பிஹாஃப் தி அக்யூஸ் நம்ம அப்பியர் ஆகி அவனுக்காக நம்ம ஒரு வக்கீல் மட்டும் அப்பியர் ஆயிருந்தா, நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம தான் வக்கீல்னு போய் அப்பியர் ஆக நிற்போம், நமக்கு முன்னாடி இன்னும் 4 பேர் அங்க ஒரு மெமோ வக்கீல் நிற்பான். நம்ம சொல்றேன்னு சிரிக்க வேண்டாம், லோயர் கோர்ட்ல நிலைமைகள் அது மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஆனா கிளைண்டே வக்கீலே பார்த்து நோனோன்னு அவர் தான் எங்க வக்கீல் இல்லைங்க, இவர் தாங்க எங்க வக்கீல், இவர் கொடுக்கறத ஏத்துங்கன்னு சொல்ற நிலைமைக்கு இப்ப போயிடுச்சு. இப்ப பாருங்க, அந்த அந்த அஃபிடவிட்டை படிச்சு பார்த்துட்டு
நம்ம வக்கீல் இளம் வழக்கறிஞர்களா இருந்தாலும் என்ன பண்ணணும்னா பிரியர் ஹிஸ்டரி இருக்கா, குழு கிடைக்கிற அளவுக்கு அதுல அப்டேட்ல விஷயங்கள் இருக்கா பார்க்கணும். அதுல இன்னொன்னு நீங்க மிக மிக முக்கியம் பார்க்கணும். கஸ்டடி ஃபர்ஸ்ட் 15 டேஸ்ல தான் கேட்கலாம். கஸ்டடி ஃபர்ஸ்ட் 15 டேஸ், ரிமாண்ட் ஆனதுல இருந்து ஃபர்ஸ்ட் 15 டேஸ்ல தான் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்கு மேல கஸ்டடி கொடுக்க முடியாதுங்க. அந்த மாதிரி கஸ்டடி கொடுத்து அந்த ரெக்கவரி ஆயிருந்தா அந்த ரெக்கவரியே செல்லாதுங்க. அந்த ரெக்கவரியே செல்லாது. இது நான் சொல்லலைங்க, உங்கள்ட்ட ஆரம்பத்துல சொன்னேன். 2013 1 SCC கிரிமினல் பக்கம் 475 சரிங்களா? அத பாருங்க. அடுத்தது 2010 SCC 757 தேவேந்திர குமார் vs ஸ்டேட் ஆஃப் ஹரியானா சொன்னேன். போலீஸ் கஸ்டடி கேன் பி மேட் ஒன்லி வித்தின் தி ஃபர்ஸ்ட் 15 டேஸ் ஆஃப்டர் தி அரெஸ்ட் அண்ட் நாட் தேர் ஆஃப்டர். இட்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இதெல்லாம் ஆக்ட்ல இருக்கு. இதெல்லாம் ஆக்ட்லயே ஃபர்ஸ்ட் 15 டேஸ்ல தான் கஸ்டடி கொடுக்கணும்னு மிக தெளிவாக இருக்கிறது. இப்ப அடுத்தது பாருங்களேன். இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் உங்களுக்கு சொல்றேன். இப்ப மன்னார்குடியில கொலை நடந்துட்டு, ஆமாங்க எங்க ஊர்ல இப்ப 2-3 நாளா ஒரு 2-3 கொலை. இப்ப கைதி நேரா கிளம்பி இதுக்கு போயிறார், கிருஷ்ணகிரிக்கு போயிறார். கிருஷ்ணகிரியில போய் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஆஜராகிறார். கிருஷ்ணகிரியில போய் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கிரை நம்பர் செக்ஷனா வச்சு ஆஜராகிறார். கிருஷ்ணகிரியில இருந்து இப்ப உதாரணத்துக்கு மர்டர் இன்னைக்கு ஆயிடுது. மர்டர் 16ஆம் தேதி ஆயிடுது. அவரு 19ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு கிருஷ்ணகிரி கோர்ட்ல ஆஜராகிறார். கிருஷ்ணகிரி இப்ப நீங்க தயவு செய்து இளம் வழக்கறிஞர்கள் சீனியர்ஸ் வச்சு கூடாது. சரண்டருக்கு தீர்ப்பு என்னன்னா ஐயப்பன் வர்சஸ் ஸ்டேட். இது ஜஸ்டிஸ் நாகம் தையா தீர்ப்பு குறிச்சிங்க. ஐயப்பன் வர்சஸ் ஸ்டேட். சரண்டரை என்டர்டெயின் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தப்ப ஐயப்பன் வர்சஸ் ஸ்டேட்ல ஜஸ்டிஸ் நாகம் தையா ஒரு அற்புதமான தீர்ப்பை தந்தார்கள். அந்த தீர்ப்புல என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் தமிழ்நாட்டில் இருந்தா எந்த கோர்ட்ல வேணாலும் அப்பேர் ஆகலாம். பாண்டிச்சேரி ஸ்டேட்ல இருந்தவங்க பாண்டிச்சேரியில் அப்பேர் ஆகலாம். அதை சரண்டரை என்டர்டெயின் பண்ணலாம். அந்த சரண்டரை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு, ஆனா சரண்டர் பிட்டிஷன் எப்படி இருக்கணும்னா கிரை நம்பர் செக்ஷன் இல்லாட்டி எந்த ஊர்ல யார் செத்து போயிட்டா, யார் கொலையானா, அந்த கொலையானத்துக்கும் இந்த சரண்டர் ஆவர் எதிரிக்கும் என்ன முன்னுறதும், எதனால இவரை தேடுறாங்க, வழக்குல சேர்த்துட்டாங்களா, என்ன விதமா போலீஸ்காரங்க கைது செய்ய தேடுறாங்க, அது மாதிரி போலீஸாரிடம் சிக்கனா தனக்கு என்ன நேரிடும், அப்ரிஹென்ஷன் என்ன வரும், இதெல்லாம் அதுல எழுதி சரண்டர் ஆகணும். இல்லாட்டி போலீஸ் பேப்பர்ல வந்திருந்தா போலீஸ் பேப்பர்ல உள்ள கட்டிங் வச்சு சரண்டர் ஆயிட்டா அந்த கிருஷ்ணகிரி மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாரு, ஒரு வாரம் கழிச்சு இப்ப 19ஆம் தேதி ஆஜரானா அவர் என்ன பண்ணுவாரு, கிருஷ்ணகிரி இருந்து எங்க ஊர்ல இருந்து 400 கிலோமீட்டர் இருக்கும். கைதியை ஆஜர்படுத்துற தேதி 23ஆம் தேதி. இப்பன்னா 15 நாள் கொடுக்க மாட்டாங்க. ஐயப்பன் வர்சஸ் ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறம் ஜுடிஷியல் அகாடமில மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் தரவு பண்ணிடுறோம். அதனால என்ன பண்ணிடுவாங்க, மேக்சிமம் 1 வீக் 27ஆம் தேதி 27/10/2020 நீங்க கோர்ட்ல ஆஜர்படுத்தணும்னு உத்தரவு போட்டுறாரு. நான் இப்ப புட்டிய கொஸ்டின், இப்ப 27/10 மன்னார்குடி கோர்ட்ல ஆஜர்படுத்தணும்னு 27/10 போலீஸ் கஸ்டடி கேட்கறாங்க. 27/10 போலீஸ் கஸ்டடி கேட்கறாங்க. இப்ப இந்த முதல் 15 நாளா கால்குலேட் பண்ணும்போது 27/10 இருந்து கால்குலேட் பண்றதா, சரண்டர் ஆன 19/10 இருந்து கால்குலேட் பண்றதாங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆமாங்க, பிரச்சனை எல்லாருக்குமே வரும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா, பிரச்சனைக்கு தீர்வு கையில் இருக்கிறது. கேஸ்லா குறிச்சிங்க. 2015 ஒன்லாவிக்லி கிரிமினல் 2013 கிரிமினல் ஜெனரல் வால்யூம் 4 பேஜ் 4368 பேஜ் 4368 கேஸ்லா பேரு ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் காரைக்கால். ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் காரைக்கால் வெர்சஸ் வைத்தியநாதன் அண்ட் அனதர். இதுல என்ன சொன்னாங்கன்னா, கிருஷ்ணகிரியில ஆஜரான கிருஷ்ணகிரியில இருந்து மன்னார்குடி கோர்ட்ல ஆஜரான அந்த ஒரு வாரத்தை கழிச்சுக்கணும்னு சொன்னாங்க. ஏன் கழிச்சுக்கணும்னு சொன்னாங்கன்னா, நான் சொல்ற தீர்ப்பை குறிச்சிங்க. 1992 SCC கிரிமினல் 1992 SCC கிரிமினல் 1992 SCC கிரிமினல் பக்கம் 554 வெளியான
சிபிஐ பக்கம் 554 1992 எஸ்சிசி கிரிமினல் பக்கம் 554 1992 கிரிமினல் ஆஜனல் பக்கம் 2768 வெளியான சிபிஐ வெர்சஸ் அனுபவம் குல்கர்னிங்கிற வழக்குல அனுபவம் குல்கர்னிங்கிற கேஸ்ல இந்திய உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பினை சுட்டிக்காட்டி அதன்படி அந்த ஃபர்ஸ்ட் 15 அந்த சரண்டரானத்துல இருந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வர 7 நாளை கழிச்சுக்கணும்னு சொன்னாங்க. அப்ப அந்த சிஆர்பிசியில ஆரம்பத்துல உள்ள எனி மேஜிஸ்ட்ரேட் கேன் ரிமாண்டுங்கிறதெல்லாம் சொல்லி அதுல சொல்லுவாங்க. இப்ப போலீஸ் கஸ்டடியில அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், குறிச்சிங்க. போலீஸ் கஸ்டடியில அபிடவிட் சரியில்லைன்னா கஸ்டடியை தள்ளுபடி பண்ணிடலாம். அபிடவிட் சரியில்லைன்னா கஸ்டடியை தள்ளுபடி பண்ணலாம். நான் சொன்னேன் அபிடவிட்ல பிரியர் ஹிஸ்டரி வேணும், ஃபர்தர் குழு எதுக்காக அவனை விசாரிக்கிறாங்கிறது வேணும்னு சொன்னேன், குறிச்சிங்க. 2015 ஒன் லா வீக்லி கிரிமினல் 2015 ஒன் லா வீக்லி கிரிமினல் பக்கம் 634 சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நிதியரசர் மரியாதைக்குரிய ஆர் மாலாம்மா அவர்கள் கொடுத்த தீர்ப்பு, புகழ்பெற்ற தீர்ப்பு. ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை தி டிஎஸ்பி ஸ்பெஷல் சிபிஐ எஸ்டிஎஃப் நியூ டெல்லி வெர்சஸ் எஸ் கண்ணன் அண்ட் அதர்ஸ். இதுல என்ன போலீஸ்காரங்க புகழ்பெற்ற வழக்குல கஸ்டடி கேட்கிறாங்க. கஸ்டடியில அபிடவிட்ல ஒண்ணுமே இல்லை. அந்த அபிடவிட் யார்கிட்ட போதுன்னா சிபிஐ கோர்ட்ல நீதிபதியாக இருந்த மரியாதைக்குரிய ஜே கிருஷ்ணமூர்த்தி என்கிற அமர்வு நீதிபதியிடம் போது. அவர் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கும்போதே பெரிய ஆனஸ்ட் ஆபீசர். இது சாதாரணமா ஒரு 323 ஜட்ஜ்மெண்ட் சொல்லனா கூட ஹேண்ட் புக்கை பிரட்டி அது என்ன பனிஷ்மெண்ட்னு 1000 வாட்டி சொல்லியிருந்தா கூட பிரட்டி பார்க்காம சொல்ல மாட்டாரு. ஏன்னா புத்தக புழு. அவர் என்ன பண்றாரு, தரவா இருக்கிறவர். அவர் எடுத்து அபிடவிட்ல ஒன்றும் விஷயம் இல்லைன்னு உங்களுக்கு கஸ்டடி தர முடியாதுன்னு தள்ளுபடி பண்ணிடுறாரு. மேட்டர் ரேக்கப் டு தி மெட்ராஸ் ஹைகோர்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னு படிச்சு பாருங்க. Police custody, grant of ingredients, what are to be stated in the affidavit? A request for remand to police custody shall be accompanied by the affidavit, setting out briefly the prior history of the investigation, the likelihood of further clues with the police expect to desire of having accused in custody shown by the investigation of the police not below the rank of the SI, not below the rank of the SI. இததாங்க நான் சொன்ன இந்த ரூல் 6ல எல்லாம் வச்சிருக்காங்க. இததான் நான் சொன்ன ரூல் 6ல வச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம ரூல் 7 போடுவோம். ரூல் 6ல சப்கிளாஸ் 7 போடுவோம். when a magistrate other than the chief judicial magistrate, chief metropolitan magistrate remand an accused person to the custody of the police under section 177 of the code, a copy of the order of the remand with regard to reasons thereof shall be submitted within 24 hours to the chief judicial magistrate. அது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சிஜிஎம் உள்ள வேலை. அடுத்தது பாருங்க, in computing the period of 15 days mentioned in subsection 2 of 160 first provision of section 2 of section 309, both day which the order of remand is made and the day which the accused is ordered to be produced before the court should be included in the judicial form 40 and 25 respectively. Rule 9 subclass 9, rule 6 subclass 9, when the accused is produced for remand, it is appeared to the judge magistrate that the accused is juvenile, he shall record such opinion and forward him to the judicial juvenile justice board for further orders. The juvenile justice board shall act in accordance with the provision of the juvenile justice. தயவு செய்து இள வழக்கறிஞர்கள் நன்றா தெரிஞ்சுக்கணும். போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல பெரிய மர்டர் கேஸா இருக்கும், பிலோ 18 ஜுனைல்ல இருப்பான். அவனை என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு 19 வயசை போட்டுட்டு தூக்கிடுவாங்க. எங்க தூக்கிடுவாங்கன்னா நம்ம மேஜிஸ்ட்ரேட் கொண்டு தூக்கிடுவாங்க. ஜுனைல் ஜஸ்டிஸ் போர்ட்ல இருக்கிற பலன்கள் ஜுனைலுக்கு கிடைக்காம பண்ணிடுவாங்க. நான் நிறைய கேஸ்ல நான் பார்த்துட்டு நான் வயசை கேட்பேன். இளம் வழக்கறிஞர்கள், குற்றவியல் நீதிமன்றங்கள்ல பிராக்டிஸ் பண்ற வழக்கறிஞர்கள் ஒரு அக்யூஸ பார்த்துட்டா டவுட் வந்துட்டா ஏஜ் கேட்கணும். ஏஜ் கேட்டா நீங்க இப்ப பர்த் சர்டிபிகேட் தேவையில்லை, ஃபர்ஸ்ட் எவிடன்ஸே டிசி தான். பள்ளிக்கூடத்துல படிக்கிற டிசி எடுத்துட்டு வராங்கணும், ஒரிஜினலையும் செராக்ஸையும் வாங்கிக்கணும். we have to file a petition before the concerned court. ஜுவனல் ஜஸ்டிஸ் ரூல் 12ல ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி மனுவை போட்டு ஏஜ் டிட்டர்மைன் பண்ணணும்னு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கேட்கணும். இவனுக்கு 19 வயசு கிடையாது, டிசி படி இவனுக்கு வயசு பிலோ அட் த டைம் ஆஃப் அக்கரன்ஸ் பிலோ 18 நம்ம சொல்லணும். சொல்லி ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டுக்கு மாத்தணும். தெரியுங்களா? இது நம்மளுடைய ட்ரையல் நடத்துற வேலை. அததான் ரூல் 9ல சொன்னாங்க. அடுத்தது பாருங்க, ரூல் 10 classification of under trial prisoners. The remanding magistrates shall make the initial recommendation for the classification of under trial political prisoners
in the special class to the Chief Judicial Magistrate, Chief Metropolitan Magistrate in the city of Chennai, as the case may be, by whom the recommendation shall be approved or reviewed. Such a person is recommended or classification in the special class shall be tentatively treated belonging to the. நான் இளம் வழக்கறிஞர் இருக்கேன்னா சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னன்னா, இப்ப ஒரு 10-15 வருஷமா இந்த யாரையும் உள்ள அடைக்கிறது கிடையாது. ஏன்னா போராட்டத்துல உள்ள அடைக்கிறது கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் சொல்றது விடுங்க. முதல்லனா ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்க, போராடுறவங்க எல்லாம் பிரிவிட்டி அரசுன்னு 71 CLA ஒண்ணு போடுவாங்க. 71 CLA கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒண்ணு போடுவாங்க. 71 CLA ரிமாண்ட் ஆக்ட்ல கொண்டு போய் உள்ள விடுவாங்க. அரசியல் கைதிகள்லாம் போராட்டம் அறிவிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் போராட்டத்துல எப்படி எஃப்ஐஆர் எழுதுவாங்கன்னா, நாங்க அந்த மாதிரி காவல் ஆய்வாளராகிய நான் பாலத்துக்கு நான் சென்று கொண்டிருந்த போது இந்த விளிம்பில் மார்ஜில் கண்ட அத்தனை எதிரிகளும் அரசாங்கம் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ள போவதாகவும், அரசு பஸ்களை அடிக்க போவதாகவும், ஒரு தீ வைத்து கொளுத்த போவதாகவும் பேசிக் கொண்டிருந்தவர்களை கைது செய்து தங்கள் முன் 1000 71 CLA கொண்டு வராங்க. பல மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க. 151 படி 24 hours வச்சு துரத்தி விட்டுருக்கடாமாங்க சில மேஜிஸ்ட்ரேட். சில மேஜிஸ்ட்ரேட் போராட்டம் 2 நாள்லாம் அந்த 2 நாள் முடிஞ்சு ரிமாண்ட் வச்சு துரத்துருவாங்க. இது எப்படி வந்துச்சுன்னா, 1989ல தமிழகத்தில் ஒரு தலைவர் இருந்தார், ஜி.கே. மூப்பனார் அப்படிங்கிற ஒரு தலைவர். அவரு சென்னையில ஒரு ரயில் நிலையத்துக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தினார். அந்த போராட்டத்துல அவரை அரெஸ்ட் பண்ணி 15 நாள் உள்ள வச்சுட்டாங்க. அப்ப அவருக்காக பேசின வக்கீல் யார் தெரியுமா? சிதம்பரம். ஜி.கே. மூப்பனார் வர்சஸ் ஸ்டேட். தயவு செஞ்சு குறிச்சிங்க. 1989ஆம் ஆண்டுல இந்த தீர்ப்பு ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஜி.கே. மூப்பனார் வர்சஸ் ஸ்டேட். 167 CRPC பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு தீர்ப்பை படிச்சா போதும். குவிமிசா 167 பத்தி புரிஞ்சுக்கணும்னா ஜி.கே. மூப்பனார் வர்சஸ் ஸ்டேட்டுங்கிற அந்த தீர்ப்பை படிச்சா போதும். அதெல்லாம் சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய ஆழ்ந்த கவலையை தெரிவித்தது. மெக்கானிக்கலா ரிமாண்ட் விடக்கூடாது, போராட்டம் 2 நாள் மட்டும் குடிச்சு துரத்து விட அப்படின்னு. இப்ப யாரையுமே அரெஸ்ட் பண்றது இல்லை. இள வக்கீல்கள் அந்த மாதிரி அரசியல் கைதிக்கு ஆஜரானா அவனுக்கு நீங்க ஏ கிளாஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஜெயில எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னு கேட்டா, நான் சிறையில் தான் இருந்திருக்கிறேன். ஏ கிளாஸ்ல இருந்திருக்கிறேன். ஏ கிளாஸ்ல இருந்திருக்கேன்னா எப்படி நான் என்ஜாய் பண்ணிருப்பேன்னு தெரியாது. ஏ கிளாஸ்ல வேலூர் சிறையில் இருந்திருக்கிறேன். அது வேலூர் சிறைனா நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏ கிளாஸ்ல இருந்த போது பல பேரோட பழகிற சந்தர்ப்பங்கள் கிடைச்சது. காலை எழுந்திரிச்சோன்னா ஷெட்டில் விளையாடுவோம். காலம்பரை எழுந்திரிச்சோன்னா அந்த ஏ கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான அந்த வரக்காப்பி மாதிரி ஒரு டீ கொடுக்கும். அதெல்லாம் அந்த வாய்ப்புனா கிடைக்காது. இது மாதிரி கைது, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பிரிசனருக்கு அப்பியர் ஆகிற வக்கீலுக்கு நீங்க ஏ கிளாஸ் வாங்கி மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்தீங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட் சிஜிஎம் எழுதி அது அப்ரூவல் ஆகி ஜெயிலுக்கு போய் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? சப் ப்ரொவிஷன்லேயே வந்துட்டுங்க. ரூல் 6ல சப் கிளாஸ் 10ல வந்துட்டு. அடுத்தது பாருங்க 11, வேர் எ டிரான்ஸ்ஜெண்டர் இஸ் அரஸ்டட் அண்ட் ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் எ மேஜிஸ்ட்ரேட். நல்ல வார்த்தையை கவனிக்கணும். நான் வந்து when a transgender is arrested and produced before a magistrate, after passing the necessary orders in relation to his remand, the magistrate shall pass an order to conduct a medical test by a competent medical officer not below the rank of the district medical officer in order to ascertain his predominant sex orientation, obtain a medical report to that effect. Based on this medical report, the magistrate shall pass an order to detain him either in the men prison or women prison, depending upon the predominant sex orientation, with a direction to the prison authorities to provide necessary safeguards to ensure that no inconvenience is caused to the transgender by the other inmates and vice versa, until determination of the நல்ல வார்த்தையை கவனிக்கணும், until determination of the district medical officer, the transgender shall be admitted to the government hospital in the prisoner's ward under security. இப்ப திருநங்கைகளை கைது செய்தால் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஆண் தன்மை அதிகமாக இருக்கிறதா, பெண் தன்மை அதிகமாக இருக்கிறதா, முதல்ல அது யாரு? மாவட்ட மருத்துவ அலுவலருக்கு நிலைக்கு குறையாதவர் அவங்களை சோதனை பண்ணணும். நல்லா கவனிக்கணும். மாவட்ட மருத்துவ அலுவலர் நிலைக்கு குறையாதவர்கள் அவர்களை சோதனை பண்ணணும். அவங்க சோதனை பண்ணி ஆண் தன்மை அதிகமா இருக்குன்னா ஆண் ஜெயில், பெண் தன்மை அதிகமா இருந்தா பெண் ஜெயில். ஆனா அப்பயும் என்ன பண்ணணும்? அவங்கள ரொம்ப சேஃப்டியா பாத்துக்கணும்னு உத்தரவு போடணும். அவங்கள ரொம்ப சேஃப்டியா, மற்ற கைதிகளால அவங்களுக்கு தொந்தரவு பண்ணான்னு. சப்போஸ் ரிப்போர்ட் லேட்டா வருது, வடிவேல் படத்துல வர்ற மாதிரி திருநங்கையை கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி அவங்க வார்டில் படுத்திருப்பாங்க அந்த ரிப்போர்ட் வர வரைக்கும். அது வரைக்கும் அவங்கள ரிமாண்ட் பண்ணக்கூடாது. இது எதற்கான்னு பாருங்க. திருநங்கைகளை
சட்டம் எவ்வளவு பாருங்க. அதாவது நம்ம வந்து ஆணுக்கு உதவி இருக்கும், பெண்ணுக்கு உதவி இருக்கும். திருநங்கைகளை எப்படி எல்லாம் கையாளணும் இது வரைக்கும் வழிமுறைகள் இல்லை. இந்தியாவிலே நான் சொல்றேங்க, இந்தியாவிலே கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல திருநங்கைகளுக்கு முதல்ல இன்சர்ட் பண்ணிருக்கோம் நம்ம இந்த ரூல்ல. இப்ப அடுத்தது பாருங்களேன், இதுவும் யாரும் இது வரைக்கும் கொண்டு வரல. when a woman accused with your child of 6 years and below is arrested and produced for remand, the judge magistrate shall make all endeavor to hand over the custody of the child to any nearest relative. நல்லா கவனிக்கணும். And no such is relative available, he shall proceed with the remand of the mother and specify about the child in the remand warrant. If the child is above 6 years of age, it shall be handed over to any nearest relatives or the child welfare committee as the case may be. நான் இன்னொரு வாட்டி படிக்கிறேன், ஏன்னா சட்டம் எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. ஒரு 6 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையோட ஒரு பெண்ணை கொண்டு வந்தாங்கன்னா அந்த குழந்தைய நியரஸ்ட் ரிலேட்டிவ், அப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா, பிளட் ரிலேட்டிவ், யாராவது அந்த குழந்தைக்கு சொந்தமான நியரஸ்ட் ரிலேட்டிவ், அவங்க ரிலேட்டிவ் அவைலபிள் இல்லாட்டி அந்த அம்மா கையிலே குழந்தைய அனுப்பிச்சு ரிமாண்ட்ல குழந்தையோட அந்த அம்மா இருக்காங்கிறத எழுதி ரிமாண்டுக்கு அனுப்பணும். குழந்தை 6 வயதுக்கு மேல இருந்தால் அந்த குழந்தைய கண்டிப்பாக நியரஸ்ட் ரிலேட்டிவ்ட ஒப்படைக்கணும். அப்படி இல்லைன்னா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில ஒப்படைக்கணும். சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில ஒப்படைக்கணும். தெரிஞ்சிட்டீங்களா? சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில ஒப்படைக்கணும். நான் இதை எதுக்கான்னு சொல்றேன்னா, இதென்னா வக்கீல்களும் நம்மள தெளிவா தெரிஞ்சிருக்கணும். மேஜிஸ்ட்ரேட்டும் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். மேஜிஸ்ட்ரேட்டும் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை நண்பர்களே, ஒரு வழக்கு சொல்றேன். அந்த கேஸ்ல பேரு வேளாங்கண்ணி வெர்சஸ் ஸ்டேட்னு பேரு. வேளாங்கண்ணி வெர்சஸ் ஸ்டேட்னு பேரு நான் சொல்ற கேஸ். நீங்க தயவு செய்து எடுத்து படிச்சு பாருங்கன்னா, நான் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக சொல்ல. வேளாங்கண்ணி வெர்சஸ் ஸ்டேட்னு ஒரு கேஸ். ஒரு ரிமாண்ட் போகுது இங்க இருந்து. ரிமாண்ட் கேஸோட ஃபேக்ட் என்னன்னா, ஒரு பொண்ணு தன்னை ஏமாத்திட்டான், தன்னை ஏமாத்தி ஒருத்தன் பழகனா, கற்பழிச்சான், என்ன ஏமாற்றி பழகி என்னுடைய சம்மதத்தை ஏமாத்தி வாங்கிட்டான், அதன் பேர்ல என்ன கற்பழிச்சுட்டான், எனக்கு என்னை சீட் பண்ணிட்டான்னு கொடுக்குது. அப்ப அந்த பொண்ணுக்கு பேர் என்னங்க? அந்த பொண்ணுக்கு பேர் விக்டிம். அந்த பொண்ணையும் மேஜிஸ்ட்ரேட் ஆஜர்படுத்துறாங்க, அக்யூஸ்டையும் மேஜிஸ்ட்ரேட்டை ஆஜர்படுத்துறாங்க. நான் உண்மையிலேயே யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இந்த விஷயத்தை சொல்லல, சட்டத்துல பாயிண்ட் சொல்றதுக்கான்னு சொல்றேன் உங்களுக்கு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நீதிபதி அம்மா பார்த்தாங்க, படிச்சாங்க, பார்த்தாங்க, படிச்சாங்க. பார்த்தவங்க படிச்சவங்க என்ன நினைப்புல இருந்தாங்களோ தெரியல, அக்யூஸையும் 15 நாள் ரிமாண்ட்ல வச்சாங்க, அந்த விக்டிமையும் 15 நாள் ரிமாண்ட்ல வச்சுட்டாங்க. விக்டிம் எதுக்கான போலீஸ் ஆஜர்படுத்துறாங்க? மருத்துவ பரிசோதனை செய்யணும்னா ஆஜர்படுத்துறாங்க. இந்த அம்மா பேப்பரை படிக்காம என்ன பண்ணிட்டாங்க, மேஜிஸ்ட்ரேட்டு அந்த பொண்ணையும் 15 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. நான் சொல்றதுன்னா லா வீக்லியில மெட்ராஸ் லா ஜர்னல்ல வேளாங்கண்ணி வெர்சஸ் ஸ்டேட்னு கேஸ்ல ரிப்போர்ட் ஆன கேஸ். நான் பொய் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, ஜெயில போயிருக்கு. ஒரு இலவச சட்டத்தை மைத்துற தம்பி திங்கக்கிழமை போய் பாக்குறாரு. தம்பி நான் அக்யூஸ் இல்ல தம்பி, நான் விக்டிம், என்ன அந்த அம்மா ரிமாண்ட் பண்ணிட்டதா கேள்விப்படுறேன், நீங்க உடனே கோர்ட்ல போய் சொல்லுங்கன்னு சொல்றாப்ல. அந்த லீகல் எய்ட் கவுன்சில் திங்கக்கிழமை கோர்ட்ல வந்து சொல்றாரு, அம்மா நீங்க ஒரு தவறு பண்ணிட்டீங்கம்மா, இந்த மாதிரி ஒருத்தவங்களை 15 நாள் ரிமாண்ட் பண்ணிருக்கமான்றீங்க. அப்ப கூட அந்த அம்மா உணரல, நீங்க ஒரு பெயில் போடுங்க நான் உணர்றேங்கிறாங்க. அந்த தம்பி ஒரு பெயில் போடுறான். அந்த பெயில்ல அந்த அம்மா நோட்டீஸ் போட்டு போலீஸ் பதில் வாங்கிட்டு அந்த அம்மா பாண்ட்ல ரிலீஸ் பண்றாங்க. யார? விக்டீமை நல்லா கவனிக்கணும். விக்டீமை பாண்ட்ல ரிலீஸ் பண்றாங்க. பாண்ட்ல ரிலீஸ் பண்ண உடனே குற்றப்பத்திரிகை போகும்போது அந்த பொண்ணுக்கும் ஒரு காப்பி போகுது, சம்மன் போகுது கோர்ட்ல இருந்து. அந்த பொண்ணு சுதாரிச்சுக்கிட்டு இனி விட்டா நம்மளை குலோஸ் விடுவாங்கன்ட்டு நேரா மேட்டா அது தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு ஒரு மனு போடுது. இந்த மாதிரி என்னை வந்து விக்டிமை ரிமாண்ட் பண்ணது தப்பு அப்படின்னு. தேசிய மனித உரிமை ஆணையம் ஆடியோ விட்டு விசாரிக்க சொல்லி ஒரு ரிப்போர்ட் வாங்குது. ரிப்போர்ட் ஒன்று வாங்கினோன்னு இந்த பொண்ணு இடையில சென்னை உயர் நீதிமன்றத்துல என்ன விக்டிமை ரிமாண்ட் பண்ணது தப்பு, அந்த மாதிரி சாரி திருப்பி போடுங்க, அந்த ரூலிங்கை போடுங்க, கைண்ட்லி ப்ளீஸ் யாராவது ரூலிங்கை போட்டீங்க தயவுசெய்து போடுங்க, வேளாங்கண்ணி தயவுசெய்து போடுங்க, இப்ப சாட் பாக்ஸ்ல போட்டதை போடுங்க, நான் அந்த இயரும் பேசுறேன். வேளாங்கண்ணி வெரி குட் 15/9/2010 வேளாங்கண்ணி என்கிற வேளாங்கண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட் இது வேளாங்கண்ணி இல்ல, இந்த ரூலிங் இல்லைங்க, சாரி நான் சொல்றது, நான் அப்புறம் பேஜ் சொல்றேன். அந்த லேடி பேர் வேளாங்கண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ரிமாண்ட் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, தேசிய மனித உரிமை ஆணையத்தில் போய் ஹைகோர்ட்டுக்கு போகுது. ஹைகோர்ட்ல அப்ப
அந்த அம்மாவை கால்ஃபர் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாங்க மேஜிஸ்ட்ரேட். மேஜிஸ்ட்ரேட் என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க? அடிச்சாங்க ஒரு அதிரடியான குண்டை. என்ன அடிச்சாங்கன்னா, நான் ரிமாண்டே பண்ணலங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, என்ன வேணுக்குன்னே இந்த அம்மா போடுறாங்க. ஜட்ஜஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல எவ்ரி திங் டன் பை தி ஜுடிஷியல் ஆஃபீஸர் இன் குட் ஃபைத்துங்க, அதனால நான் செஞ்சது எதுவுமே குற்றம் கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாதுங்க, நான் அந்த மாதிரி ரிமாண்டும் கொடுக்கல, ரிமாண்டே நான் தரல, அவங்க என் மேல பொய்யான அலிகேஷன் சொல்றாங்க, அக்கார்டிங் டு இந்தியன் பீனல் கோட்ல 52ல குட் ஃபைத்தில் வந்துடும், நான் ஜட்ஜஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல ப்ரொடெக்ஷனுக்கு வந்துடுறேன்னாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துறை நீதியரசர் டவுட் வந்துருச்சு, நேரா கிருஷ்ணகிரிக்கு அமிச்சார். ஒரு மெசஞ்சர் போட்டு ஜெயில இருக்கிற வாரண்ட் எடுத்துட்டு வர சொன்னார். ஜெயில இருக்கிற வாரண்ட் எடுத்துட்டு வந்தா, எந்த அம்மா நான் வாரண்ட்ல நான் ரிமாண்ட் பண்ணலன்னு சொன்னாங்களோ அந்த அம்மாவோட கையெழுத்து, அந்த அம்மாவோட கையெழுத்து. மாட்டிக்கிட்டாங்களா? உடனே என்ன பண்றாரு, நீதிமன்றத்தில் பொய்யான தகவல் தந்ததற்கு அவங்க மேல டிபார்ட்மெண்டல் என்கொயரி எடுக்கணும். நல்லா கவனிச்சிங்க, எப்படி சிக்கிறாங்க பாருங்க. நீதிமன்றத்தில் பொய்யான தகவல் தந்ததற்கு 340 என்கொயரி, அது தனி. அதானில பொண்ணை விக்டிமை ரிமாண்ட் பண்ணதுக்காக அந்த அம்மா சம்பளத்துல இருந்து 1 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும். அரசாங்கம் காம்பன்சேஷன் கொடுத்துட்டு அந்த 1 லட்சத்தை அவங்கள்ட்ட வாங்கி அரசாங்கம் அந்த சம்பளத்திலிருந்து ரெக்கவரி பண்ணிக்கணும். துறை ரீதியா அந்த அம்மா மேல நடவடிக்கை எடுக்கணும். இப்ப நான் எதுக்கான்னு சொல்றேன்னா, எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. 6 வயது குழந்தையுடன் ஒரு பெண் ரிமாண்டுக்கு போனா மேஜிஸ்ட்ரேட்டோட வேலை என்ன? அந்த 6 வயதுக்கு உள்ள குழந்தையை நியரஸ்ட் ரிலேட்டிவ்ட ஒப்படைக்க முயற்சி பண்ணணும். போலீஸ் விட்டு நியரஸ்ட் ரிலேட்டிவ் கூட்ட சொல்லி குழந்தைய ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்படி நியரஸ்ட் ரிலேட்டிவ் இல்லைன்னா அந்த குழந்தையோட 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைய ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம். 6 வயதுக்கு மேலன்னா நியரஸ்ட் ரிலேட்டிவ் ஒப்படைக்க முயற்சி பண்ணணும். நியரஸ்ட் ரிலேட்டிவ் இல்லைன்னா அம்மாவோட அனுப்பக்கூடாது, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில ஒப்படைக்கணும். சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில ஒப்படைக்கணும். இப்ப அடுத்தது பாருங்க, ரூல் 6ல 13, when an investigation officer produces an accused who is said to have been involved in a crime, when an investigation officer produces an accused who is said to have been involved in a crime which took place not within the state of Tamil Nadu or the union territory of Puducherry, as the case may be, before judicial magistrate with a prayer of grant a transit warrant for transporting him outside of the state of Tamil Nadu or the union or territory or Puducherry and producing before the judicial magistrate court, the magistrate, subject to the provision of 80 and 81 of the code, shall record the date and time and place of arrest and shall give a transit warrant in judicial form number 83 by fixing a time for his production before the judicial court, by taking into account the distance between the court which the transit warrant is requested and the court before he is to be produced. The magistrate shall also send a communication to the judicial form number 84 to the judicial court in this regard. டெல்லியில ஒரு குற்றம் பண்ணிட்டு வந்துடுறான். அவனை தமிழகத்துல வச்சு டெல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த ப்ரொவிஷன் தாங்க, எனி மேஜிஸ்ட்ரேட் கேன் ரிமாண்ட், டிரான்சிட் வாரண்ட் கொடுக்கணும். அந்த எவ்வளவு நாள் அந்த ஜூரிஷன் அதை கொண்டு போற டயத்தை கணக்கு பண்ணணும். சிஆர்பிசி 80-81ல சொல்றதை ஃபாலோ பண்ணிக்கணும். நான் இதெல்லாம் பரீட்சை எழுதுற தம்பிகளும் கவனிக்கணும், இள வழக்கறிஞர்களும் கவனிக்கணும். அடுத்தது 14, Sub-rule 1 to 13 shall apply to arrest by officers other than police officer who are empowered to arrest a person. இது போலீஸ் ஆபீசருக்கு பொருந்தும். அது யார் யார் கைது பண்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்கு இந்த ரூல் பொருந்தும். புரியுதுங்களா? எவ்வளவு தெளிவா எழுதி வச்சுட்டாங்க பாருங்க இந்த ரூல்ல. இப்ப நீங்க பாருங்க, இது டிரான்சிட் வாரண்ட். இப்ப அடுத்தது நம்ம ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்க போறோம். என்ன விஷயம்னா, ரூல் 7 procedure for arresting accused already in custody. Procedure for arresting accused already in custody. இப்ப நான் படிக்கிறேன். Without prejudice to sub-rule 2 of 519 of the Tamil Nadu Prison Rules 1983, an accused in judicial custody may be formally arrested by police or other prosecuting agency
in any other case by serving on him the ground of his arrest in the office of the officer in charge of the prison, countersigned by such officer, or intimating the fact of such arrest to the court which had remanded him to judicial custody, and also to the court before which the later case is pending. On such intimation, the court, when the later case is pending, shall cause protection of the arrested accused before it, under intimation to the court whose order is in judicial custody, and protection of the accused before the court in which the later case is pending. Such court may remand him to police custody or judicial custody, as the case may be, under the intimation to the court whose order is originally in custody. இப்ப நான் தமிழ்ல படிக்கிறேன், தெரிஞ்சிங்க. இது ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன். சிஆர்பிசில 267ன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். சிஆர்பிசில 267ன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். அதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். இப்ப ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல ரூல் 7, ஏற்கனவே காவலில் உள்ள குற்றவாளியை கைது செய்வதற்கான நடைமுறை. தமிழ்நாடு சிறை விதிகள் 1983 விதி 519 உள்விதி 2க்கு குந்தகம் இல்லாமல் நீதிமன்ற காவலில் இருக்கும் ஒரு குற்றவாளியை வேறு வழக்கில் காவல்துறை அதிகாரி அல்லது மற்றைய குற்ற வழக்கு தொடுப்பு அதிகாரி கைது செய்யலாம். கைதுக்கான காரணங்களை குறிப்பிட்டு சிறை அதிகாரியின் கையொப்பத்தை பெறுதல் வேண்டும். அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்ட காரணங்களை எந்த நீதிமன்றம் அந்த குற்றவாளியை நீதிமன்ற காவலில் வைத்ததோ அந்த நீதிமன்றத்தில் தெரிவித்தல் வேண்டும். மற்றும் பிந்தைய வழக்கு எந்த நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதோ அந்த நீதிமன்றத்திற்கு தெரிவித்தல் வேண்டும். அத்தகைய தகவலின் பேரில் பிந்தைய வழக்கு எந்த நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதோ அந்த நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியை ஒப்படைக்க வேண்டும். அதில் அந்த குற்றவாளி எவரது உத்தரவின் பேரில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்ற விவரத்தை தெரிவித்தல் வேண்டும். பிந்தைய வழக்கு எந்த நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதோ அந்த நீதிமன்றத்தில் அந்த குற்றவாளி ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த நீதிமன்றம் அந்த குற்றவாளியை நிலவரத்திற்கு ஏற்ப காவல்துறையின் காவலில் அல்லது நீதிமன்ற காவலில் வைப்பதற்கு உத்தரவிடலாம். நீதிமன்ற காவலில் தகவல் அளித்ததன் பேரில் உத்தரவின் கீழ் அவர் உண்மையில் நீதிமன்ற காவலில் இருக்கிறார் என்பது தெரிய வரும். இதை நீங்க 2011 2 லாவிக்லி கிரிமினல் 2011 2 லாவிக்லி கிரிமினல் பேஜ் 579 குறிச்சிக்க நான் விஷயத்துக்கு அப்புறம் சொல்றேன். இப்ப நீங்க இந்த பிரிவு எதை தொடர்படுத்தி வருதுன்னா குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 267ன்னு ஒரு பிரிவு வருது. அதை எடுத்துங்க. குற்றவியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு 267 211 2 லாவிக்லி கிரிமினல் பேஜ் 579 எடுங்க. இப்ப நான் குற்றவியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு 267 உங்களுக்கு வாட்சி காமிக்கிறேன். 267 உங்களுக்கு வாட்சி காமிக்கிறேன். 267 power to require attendance of prisoners whenever in the course of an inquiry, trial or other proceedings under this code it appears to a criminal court that a person confined or detained in prison should be brought before the court for answering to a charge of an offense or for the purpose of any proceedings against him that is necessary for the ends of justice. To examine such a person as a witness, the court may make an order requiring the officer in charge of the prison to produce such a person before the court for answering to the charge for the purpose of such proceeding, as the case may be for giving evidence. When order under section 1 made by the magistrate of the second class forward to acted upon by the officer in charge of the, இது நீங்க 267 படிச்சீங்க. இப்ப நான் விஷயத்துக்கு சொல்றேன். இப்ப நான் தமிழ்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப ஒரு எதிரி ஏற்கனவே சென்னை நுங்கம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் கைது செய்யப்பட்டு நுங்கம்பாக்கம் வழக்குல ஜெயில இருக்கார். நுங்கம்பாக்கம் வழக்குல புழல் சிறையில இருக்கிறார். நுங்கம்பாக்கம் வழக்கில் கைது செய்யப்பட்டு ஒரு எதிரி கொலை வழக்கில் புழல் சிறையில் இருக்கிறார். அதே எதிரி சென்ற ஆண்டு நடந்த ஒரு கொலை வழக்குல மன்னார்குடியில சம்பந்தப்பட்டிருக்கார். இது புலன் விசாரணை அறிக்கை தெரிய வருது. இப்ப தெரிய வரப்ப ஏற்கனவே நுங்கம்பாக்கம் ஜெயில இருக்கிற அந்த நுங்கம்பாக்கம் ஜூரிசிக்ஷன்ல நடந்த கொலை வழக்குல புழல் சிறையில இருக்கிற அந்த எதிரிய எப்படி அரெஸ்ட் பண்றது? அது ஏற்கனவே குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 267ல தெளிவா சொன்னாங்க. அதை தாங்க பிரிவு 7ல இன்னொரு வழக்குல கைது செய்யப்பட்டவங்கள இன்னொரு வழக்குக்கு கொண்டு வரது எப்படிங்கிற நடைமுறையை சொன்னாங்க. அது எப்படி நடைமுறை சொன்னாங்கன்னா, இப்ப ஏற்கனவே தமிழ்நாடு ஜெயில் மேனுவல்ல பிரிவு 500 ஜெயில் மேனுவல்ல 519ன்னு ஒண்ணு இருக்கு.
நான் ஜெயில் மேனுவலை படித்திருக்கிறேன். அது 519 என்ன சொல்லணும்னா, எந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரும் ஒரு கைதியை விசாரிக்கணும்னா விசாரிக்கலாம். ஜெயில இருந்தா போய் விசாரிக்கலாம். யார்கிட்ட போய் விசாரிக்கலாம்னா 519 பிரிவு ஜெயில் மேனுவல் படி அந்த சிறைத்துறை அலுவலர்கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு அவர் முன்னாடி வச்சு விசாரிக்கணும். அந்த இன்டர்வியூ பண்ணணும் அந்த கைதிய. அவர் ஏதாவது தகவல் பெறணும்னா அந்த இன்டர்வியூ பண்ணலாம்னு 519 சொல்லுது. இப்ப நுங்கம்பாக்கத்தில் நடந்த கைதிய மன்னார்குடி கேஸ்ல ரிமாண்ட் பண்ணணும்னா இங்க இருக்கிற புலன் விசாரணை அதிகாரி என்ன நடைமுறையை கடைபிடிக்கணும்னு நான் 2011 டூலாவிகளி கிரிமினல்ல பக்கம் 579ல எங்களுடைய குருநாதர் ஜஸ்டிஸ் நாகமுத்தையா சில வழிகாட்டுதல் கொடுத்தாங்க. அந்த வழிகாட்டுதலை தான் இந்த ரூல் 7 கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ரூல் 7 கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ரூலுக்கு பின்னாடி ஒரு தீர்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு ரூலுக்கு பின்னாடி ஒரு சிஆர்பிசி ப்ரொவிஷன் இருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த தீர்ப்புல நான் அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. இந்த தீர்ப்புக்கு பேரு ஸ்டேட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஆன்டி லேண்ட் கிராப்பிங் ஸ்பெஷல் செல் சிட்டி கிரைம் பிரான்ச் திருச்சி வெர்சஸ் KN நேரு. இதுல அவங்க என்னென்ன கொடுத்தாங்களோ அந்த கைடன்ஸ் தாங்க, அந்த கைடன்ஸ் தான் ரூல் 7 வந்திருக்கு. இப்ப படிக்கிறேன் பாருங்க. இந்த தீர்ப்புல பாரா 42 from the above discussions the following conclusions emerge. 1. When an accused is involved in more than one case and has been remanded to judicial custody in connection with the one case, there is no legal compulsion for the investigation officer in other case to effect a formal arrest of the accused. He has got discretion either to arrest or not to arrest the accused in the latter case. The police officer shall not arrest the accused in mechanical fashion. He can resort to arrest only if there are grounds and needed to arrest. அடுத்தது 2. If the investigation officer in the latter case decide to arrest the accused, he can go over the prison where the accused is already in judicial remand in connection with some other case and effect a formal arrest as held in அனுபவம் குல்கர்னி கேஸ். நான் உங்கள்ட்ட அனுபவம் குல்கர்னி கேஸ் 1992ல சிபிஐ வெர்சஸ் அனுபவம் குல்கர்னின்னு உங்களுக்கு நான் படிச்சு காமிச்சேன். அதை ஃபுல்லா படிச்சு காமிக்கல, ஷார்ட்டா சொன்ன அந்த தீர்ப்பை படிச்சுங்க. அந்த அனுபவம் குல்கர்னி கேஸ்ல தான் முதல்ல ஃபார்மல் அரெஸ்ட்ங்கிற வார்த்தையே வருது. இப்ப அரெஸ்ட் அவன் ஏற்கனவே ஒரு கேஸ்ல ஜெயில இருக்கிறான். ஜெயில இருக்கிறவன இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் போய் அரெஸ்ட் பண்ணணும். இப்ப அவன் ஜுடிஷியல் கஸ்டடி வரானா, ஜுடிஷியல் கஸ்டடி வரல, அவனை கொண்டு வர வரைக்கும் அவன் பழைய கேஸ்ல கஸ்டடியில இருப்பான். அதான் ஃபார்மல் அரெஸ்ட். இந்த பாருங்க, when such formal arrest is effected in prison, the accused does not come into the physical custody of the police at all. Instead, he continues to be in judicial custody in connection with the other case. Therefore, there is no legal compulsion for the protection of the accused before the magistrate within 24 hours from the said formal arrest. நல்ல வார்த்தையை கவனிச்சுக்கணும். ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணிட்டா நீ 24 மணி நேரத்துல கோர்ட்ல கொண்டு வந்து ஒப்படைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. That is called formal arrest. That is called formal arrest. அடுத்தது பாருங்க 3. For the protection of the accused before the court after such formal arrest, the police officer shall make an application before the judicial magistrate for issuance of PT warrant without delay. If the conditions required in 216 of the Code of Criminal Procedure are satisfied, the magistrate shall issue PT warrant for the protection of the accused on or before a specified date before the magistrate. When the accused is so transmitted from prison and produced before the judicial magistrate in possession of PT warrant, it be lawful for the police officer to make a request to the learned magistrate for authorizing the detention of the accused either in police custody or in judicial custody. இப்ப எந்த போனாரு பிடி வாரன்ல ஒரு அக்யூஸ் எடுக்கணும்னா அவனை டிரான்ஸ்மிட் வாரண்ட் வாங்கணும். அதாவது கன்சர்ன் கோர்ட்ல டிரான்ஸ்மிட் வாரண்ட் வாங்கிட்டு அந்த 267 சொல்ற டிரான்ஸ்மிட் வாரண்ட் படி ஃபார்மல் அரெஸ்ட்ல எடுத்த அக்யூஸ கன்சர்ன் ஜுடிஷியல் கோர்ட்டு கொண்டு வரணும். புரியுதுங்களா? அவன் ஏற்கனவே பெயில்ல போயிருந்தா அவனை ஏற்கனவே மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண முடியாது, ப்ரொடியூஷன் தான் போடலாம். ஏற்கனவே பெயில்ல போகாம இருந்தான்னா அரஸ்டுக்கு அவர் போலீஸ் ஆபீசர் சொல்ற காரணங்கள் வேண்டுறுத்தங்கள் நிறைவுபட்டால் இந்த மேஜிஸ்ட்ரேட் அவனை ரிமாண்ட் பண்ணலாம். நல்லா கவனிச்சுக்கணும். ஏற்கனவே அவன் பெயில்ல போயிருந்தா திருப்பி அவனை ரிமாண்ட் பண்ண முடியாது.
பெயில கேன்சல் பண்ணாம. ஏற்கனவே பெயில்ல போயிருந்தான்னா அவனை ப்ரொடியூஸ் தான் போடலாம். ஏற்கனவே பெயில்ல போகாம இருந்தான்னா அவனை போலீஸ் ஆபீசர் சொல்ற காரணங்கள் சரியாக இருந்தால் ஃபர்தரா உள்ள ஜட்ஜி மன்னார்குடியில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் அவனை ரிமாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க. After considering the said request, the representative of the accused, and after perusing the case diary and other relevant materials, the learned magistrate shall pass appropriate orders under section 161 of the code. If the police officer decides not to effect formal arrest, it will be lawful for him to straightway make an application. இப்போ ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாவே பிடி வாரண்ட் வாங்கி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அதான் 5. When the accused is transmitted and produced before the magistrate in possession of the PT warrant, the police officer will be entitled to make a request to the magistrate for authorizing return of the accused either in police custody or in judicial custody. அப்படி அவனை கொண்டு வரும்போது போலீஸ் கஸ்டடி கேட்கலாம், ஜுடிஷியல் கஸ்டடி கேட்கலாம். இதெல்லாம் இந்த தீர்ப்புல சொன்னதுங்க. இதுல 7. Before the accused is transmitted and produced before the court in possession of PT warrant, in connection with the later case, he has been ordered to be released in connection with the formal case. The jail authorities shall set him in liberty and return the PT warrant to the magistrate. இப்ப மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் பண்ணாம வெறும் பிடி வாரண்ட்ல ப்ரொடியூஸ்னு போட்டிருந்தாருன்னா ஓல்டு கேஸ்ல பெயில்ல போனா இதுலயும் திறந்து விட்டுறலாம். இதத்தான் ரூல் 7 வச்சாங்க. இப்ப இந்த தீர்ப்பை குறிச்சிங்க. 2011 2 லாவிக்லி கிரிமினல் பேஜ் 579. பேஜ் 579 கொஞ்சம் இருங்க. பேஜ் 579. இப்ப அடுத்தது நான் சொல்ல போற தீர்ப்பு 3 ரூல் சொல்ல போறேன். இப்ப இந்த 3 ரூல் சொல்ல போறதுக்கு முன்னாடி 3 ரூல் சொல்ற பாருங்க. ரூல் 8 regarding of dying declaration. Regarding of dying declaration. Rule 9 test identification parade. Rule 10 regarding of confession. Rule 11 regarding of statement of the victim witness under section 164 of the code. 2017 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 3வது வால்யூம். 2017 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 3வது வால்யூம் பேஜ் 77. யாராவது கையில இந்த தீர்ப்பு இருந்தா கொஞ்சம் எடுத்து போடுங்களேன். யாராவது கையில இந்த தீர்ப்பு இருந்தா தயவு செய்து எனக்கு உதவிட வேண்டும் என்று யாராவது நினைத்தால் பக்கம் 77 இருக்கிற இந்த தீர்ப்பு எடுத்து போட்டீங்கன்னா நான் அந்த 3 ரூலையும் உங்களுக்கு முடிச்சிருவேன். 2017 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல். சத்த முன்னாடி சைட்ல ஒருத்தங்க ஸ்க்ரோலிங்ல ஓட விட்டீங்க. அது மாதிரி ஓட விட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். 3 ரூல 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். 2017 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல். 2017ங்க. 2017 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 77. கேஸ்ல பேரு முருகசாமி வெர்சஸ் ஸ்டேட். முருகசாமி வெர்சஸ் ஸ்டேட். ஜட்ஜி பேரு இந்திரா பானர்ஜி அண்ட் பி என் பிரகாஷ். ஜட்ஜி பேரு இந்திரா பானர்ஜி அண்ட் பி என் பிரகாஷ். இந்திரா பானர்ஜி அண்ட் பி என் பிரகாஷ். எடுத்து போடுங்களேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து போடுங்களேன். யாராவது எடுத்து போடுங்களேன். ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து போடுங்களேன். மேல தூக்குங்க. மேல தூக்கம் வந்துருச்சு. லீகல் டீம் தூக்குங்க மேல. 2017 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 77. இந்த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் மேல கொண்டு போங்க. மேல கொண்டு போங்க. 2017 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 77 எடுத்து போட்டீங்கன்னா கொஞ்சம் மேல ஃபுல் டெக்ஸ்ட் இருந்தா எடுத்து போடுங்க. இல்லாட்டி வேண்டாம். ஃபுல் டெக்ஸ்ட் இருந்தா எடுத்து போடுங்க. நான் படிக்கிறேன் கேட்டுங்க. இந்த கேஸ்ல எல்லாருமே சைட்டேஷன் பேர் மட்டும் திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க சார். போட்டுறேன். 2017 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல். தேங்க்ஸ் சாருமதி அம்மா. 2017 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 77. நேம் சார். நேம் ஆஃப் தி சைட்டேஷன் முருகசாமி. முருகசாமி வெர்சஸ் ஸ்டேட். பி என் பிரகாஷ் ஜட்ஜ்மெண்ட். இந்திரா பானர்ஜி அண்ட் பி என் பிரகாஷ். முருகசாமி வெர்சஸ் ஸ்டேட். முருகசாமி வெர்சஸ் ஸ்டேட். முருகசாமி வெர்சஸ் ஸ்டேட். சரி வேணாம், நான் படிச்சிடறேன். வேணாம், டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். நான் சொல்லிட்டே வரேன் கேட்டுங்க. நான் சொல்லிட்டே வரேன் கேட்டுங்க. இந்த தீர்ப்பு சென்னை உயர் நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்புல என்ன இருந்ததுவங்க? நீங்க 8, 9, 10, 11 படிக்கவே வேண்டாம். நான் என்னடா சாமனா அந்த மாதிரி அதிரடியா அடிக்கிறானே, நீ படிக்கவே வேண்டாம்னு சொல்றானு கேட்கலாம். உண்மையிலே 8, 9, 10, 11 என்ன டைரக்ஷன் இருந்துச்சோ அது அப்படியே 8, 9, 10, 11 எழுதி வச்சாங்க. இந்த டைரக்ஷன் கொடுத்தது யாருன்னா பி என் பிரகாஷ் ஐயா. இந்த டைரக்ஷன் கொடுத்தது பி என் பிரகாஷ் ஐயா. இந்த பி என் பிரகாஷ் ஐயா 8, 9, 10, 11 எழுதி வச்சது எல்லாமே
இந்த தீர்ப்புல அவர் கொடுத்த டைரக்ஷன் அப்படியே வரி பெறலாம எழுதி வச்சுட்டாங்க. நான் படிக்கிறேன் பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் பாருங்க. 164 எப்படி ரெக்கார்ட் பண்றது, இந்த தீர்ப்புல 164 எப்படி ரெக்கார்ட் பண்றது பாருங்க. A statement of witness can be recorded under 164 CRPC only at the instance of the investigation officer of the case. It is not necessary for the investigation officer to approach the CJM with an application for nominating a magistrate to record the statement of a witness victim under 164 CRPC. A magistrate, whether he has got jurisdiction or not, to inquire and to try the case, can record the statement of a witness victim 164 CRPC on the request of the investigation officer. The presiding officer, a special court which is empowered to take cognizance of an offence, being need for committal, may also record a statement of 164. After recording the statement of witness 164 CRPC, 2 காப்பி எடுக்கணும். ஒரு காப்பியை he shall furnish certified copy to the investigation. ஒரு காப்பியை investigation officer free of costல கொடுக்கணும். இன்னொரு காப்பியை கன்சர்ன் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கணும். அதை வந்து கேஸ் முடிகிற வரைக்கும் அதில் உள்ள விவரங்கள்லாம் வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, நான் சொல்றது கேட்டுங்க. சாட்சியில இது எதுக்காக வந்துச்சுன்னா, போஸ்கோல இப்போ குழந்தைகள்கிட்ட சாட்சி வரும். குழந்தைகள்கிட்ட 164 ரெக்கார்ட் பண்றோம். இன்னும் சொல்ல போனா இப்போ ரீசெண்டா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் தலைமையில, ஐயா தலைமையில ஒரு கேஸ் ஒன்று மிகப்பெரிய 161 வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லி ஆக்டில் இருக்கு. அது சம்பந்தமா பெரிய சட்டாராட்சிகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப 164 சாட்சிகள்கிட்ட ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்க சிஜிஎம் போய் பர்மிஷன் வாங்கல, கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட், கன்சர்ன் ட்ரையல் மேஜிஸ்ட்ரேட், கன்சர்ன் கமிட்டல் மேஜிஸ்ட்ரேட் அவங்களே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 2 காப்பி எடுக்கணும். ஒரு காப்பி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கணும். ஒரு காப்பியை கோர்ட்டு கொடுக்கணும். இதாங்க டைரக்ஷன். இது வந்து என்னன்னா ரூல் 11. இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ரூல் 11. என்னடா சாமி நான் தலைகீழ வரேன்னு நினைக்கணும்னா நேரத்தின் காலக்கருதி தலைகீழ வரேன். இப்ப அடுத்தது பாருங்க, அடுத்தது டைன் டிக்ளரேஷன். இப்ப பாருங்க, இப்ப அதர் அந்த ப்ரொசீஜர் வேலிட் டைரக்டட் டு பி ஃபாலோட். இப்ப அடுத்தது பாருங்க, இப்ப அக்யூஸ்ட் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது இது அந்த தீர்ப்புல சொல்றாங்க பாருங்க. The investigating officer shall make an application before the CJM or CMM for nominating a magistrate other than the judicial magistrate to record the confession of the accused. Confession of the accused trial magistrate எடுக்க முடியாது. Confession of the accused வந்து CJM டையோ CMM டையோ investigation officer request கொடுக்கணும். After recording, investigation officer will make an application before the. After recording the confession statement of an accused, the recording magistrate shall arrange to take photocopies of the same under his direct supervision and certify the same. The confession statement in original shall be sent in sealed cover to the jurisdiction. இது பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நம்ம ரூல்ல என்ன இருக்குன்னா, இப்ப நான் ரூல் படிக்கிறேன். ரூல் 10ல என்ன இருக்குன்னா, சிஆர்பிசி 164ல என்ன சொல்றாங்களோ சிஆர்பிசி 281 குறிச்சிங்க. சிஆர்பிசி 264 281 லிங்கிங் ப்ரொவிஷன். சிஆர்பிசி 264 281 தொடர்புடைய பிரிவுகள். இப்ப அக்யூஸ்ட் கன்ஃபெஷனை எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு சிஆர்பிசி 164 281 என்ன வழிகாட்டுதல் சொன்னதோ அதை தூக்கி இதுல வச்சாங்க. எப்படி வச்சாங்க பாருங்க, ரூல் படிக்கிற பாருங்க. The investigation officer is reason to believe likely to confess the guilt, he may report to the chief judicial magistrate of the district or the metropolitan magistrate of the city. The chief judicial metropolitan may be self nominate a judicial magistrate or metropolitan magistrate. Case may be within his jurisdiction other than the magistrate have a jurisdiction over the case for the purpose of recording confession. When the accused voluntarily make a confession, he may make a request either orally or in writing to the magistrate having jurisdiction over the case, and on such request the said magistrate shall record the confession. அடுத்தது, before recording a confession statement, the magistrate shall explain the accused that he is before a magistrate, that he is under no obligation at all to make any statement, that he is free to make a statement or refrain from making any statement not intended to take him as an approver, that anything said by him will be taken down and thereafter may be used as evidence against him. அதாவது எதிரிக்கு நீ கொடுக்குற ஒப்புதல் வாக்குமூலம் உனக்கு எதிராக பயன்படுத்தப்படும். நீ இப்போ ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற கட்டாயம் உனக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தீங்கன்னா அந்த சாட்சியை உனக்கு எதிராக பயன்படுத்துறத விலக்கி சொல்லணும். A magistrate may also put such questions. He may be considered necessary to assure making the statement of voluntarily. அவன் வந்து வாலண்டரியா கொடுக்குறாங்கிறதுக்கான மேஜிஸ்ட்ரேட் கேள்வி கேட்டு அசைன் பண்ணிக்கணும். அடுத்தது, the question put forth by the magistrate as well as the answers given by the accused
shall be reduced in writing. அவன் சொல்ற பதில் இவர் கேட்கிற கேள்வி எல்லாம் reduced in writing. The accused person after being so questioned expressed a desire to make a statement. The magistrate shall give him reasonable time for reflection only not less than 24 hours. 24 மணி நேரத்துக்கு குறையாம அவனுக்கு டைம் கொடுக்கணும். 24 மணி நேரத்துக்கு குறையாம அவன் 24 மணி நேரத்துக்கு குறையாம மேஜிஸ்ட்ரேட் அவனுக்கு டைம் கொடுக்கணும். அடுத்தது, when the accused person is produced or appears before the magistrate after the expiry of the period so granted, he shall again warn. 24 மணி நேரம் கழிச்சு திருப்பி அவனை கொண்டு வரும்போது மேஜிஸ்ட்ரேட் திருப்பியும் அவனை வான் பண்ணணும். என்ன வான் பண்ணணும்? இந்த மாதிரிப்பா, நீ வாக்குமூலம் கொடுக்குங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது, நீ வாக்குமூலம் கொடுக்குங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது, நீ போயிட்டு வா அப்படிங்க. அடுத்தது, if the accused decide to make a statement and the magistrate reason is doing voluntarily shall record the statement. அவன் வாலண்டரியா கொடுக்குறான்னு சொல்லி நிலவு வந்தோடனே நீதிமன்றத்துக்கு முடிவுக்கு வந்தோன்னா நீதிமன்றம் ரெக்கார்ட் பண்ணும். The magistrate shall record the statement of the accused in the court and during the court hours for exceptional reasons to be recorded in writing. Record the statement of the accused in court during the court hours. Court hours இல்லாம மற்ற நேரத்துலனா exceptional reason தான் ரைட்டிங் பண்ணிடலாம். The magistrate shall ensure during the questioning of the accused and the recording of his statement there are no police officer. அவனை போலீஸார் பார்க்காத அளவுக்கு அவனை வச்சுக்கணும். எப்படின்னா சட்டத்தை எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப பொட்டியில இருந்து இங்க இருந்து நான் இப்ப கொடுக்குறேன், 4 அடிக்கு பொட்டியில அந்த நின்று எஸ்சி நின்றுட்டு இருந்தான்னா பயப்படுவாங்கிறதுக்கு அதுக்காரன் பாருங்க. The accused person shall be questioned in the language known to him and the answer given by him shall be recorded in his own words as far as possible. அக்யூஸ் ஆங்கிலத்தை சொன்னா ஆங்கிலத்தில் எழுதணும், ஹிந்தியில சொன்னா ஹிந்தியில எழுதணும், அதை ஓன் வேர்ட்ஸ் எழுத பாத்தீங்க. அடுத்தது என்ன பாருங்க, regarding the statement of the accused, the same shall be read out and explained to him in language known to him, and the fact having read the statement to the accused and the accused have admitted his correctness will be recorded. நீங்க பாத்தீங்கன்னா இதனா 280 உள்ள ஒரு சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம், ஃபூட்ல இருக்கிற சர்டிஃபிகேட். இதை தான் 10ல கொண்டு வராங்க. ஆஃப்டர் இந்த ஸ்டேட்மெண்ட் அவனுக்கு படிச்சு காமிச்சு, நான் எனக்கு ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்குன்னு அக்யூஸ் வந்து கையெழுத்து போட்டு அதை நான் படிச்சு காமிச்சேன் சரியா இருக்குன்னு ஒப்புக்கொண்டாரு மேஜிஸ்ட்ரேட் எழுதணும். The magistrate therefore append a certificate as required under section 4 of 164 CRPC. அதான் ஃபுட் நோட் சர்டிஃபிகேட் 164ல. After recording the confession statement of an accused, the magistrate shall arrange 2 photocopies. 2 photocopy எடுக்கணும், ஒன்னு அவர் வச்சுக்கணும், ஒன்னு சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கொடுக்கணும், தான் வச்சிருக்கிறதுல ஒரு காப்பியை கன்சர்ன் கோர்ட்டுக்கு அனுப்பிக்கணும், அவர் ஒரு காப்பி அவங்க ஆபீஸ் ஃபைல்ல வச்சுக்கணும். இதாங்க இது செக்ஷன் ரூல் 10. இப்ப அடுத்தது ரூல் 9. ரூல் 9 என்னன்னா டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட். டெஸ்ட் நம்ம ரூல் 9 8 முடிச்சு கிளாஸை முடிச்சிருவோம், ஏன்னா 8 ஆக போகுது. ரூல் 9 என்னன்னா ஐடி பீரியட். An application for conduct of test period shall be made under section 54 of the Code of Investigation Officer to the court having jurisdiction. இப்ப என்ன சொல்றாங்க, 54A என்ன சிஆர்பிசில என்ன சொல்லுது படிச்சிருக்கீங்களா? சிஆர்பிசில 54A 2005 ஒரு ப்ரொவிஷன் அமெண்ட் ஆயிடுச்சு. 2005 சிஆர்பிசில 54A ஒரு ப்ரொவிஷன் அமெண்டட் ஆயிடுச்சு. நான் ஃபுல்லா படிக்கல, ஷார்ட்டா படிச்சிடுறேன். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பர்சன் ஆஃப் அக்யூஸ் where a person is arrested on a charge of committing an offense and his identification by any other person or person is considered necessary for the purpose of investigation of such offense, the court having jurisdiction may on the request of the officer in charge of the police station direct the person so arrested to subject himself to identification by any person or persons. நீங்க 54 படிச்சீங்க, 54A படிச்சீங்க. போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல 600ன்னு ஒண்ணு இருக்கும். தயவு செய்து போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல 600ன்னு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர்ல ஒரு ரூல் இருக்கும். 600 ஆர்டர் 600 ரூல், அதுல ரூல் 600 போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல. நீதிமன்றத்துல அவசரப்பட்டா போலீஸ் ஆபீசரே எப்படி நடத்துறதுன்னு அதுல சொல்லியிருப்பாங்க. இப்ப பாருங்க, on such application made the court may direct the person who arrested to யார ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் ஏற்பாடு பண்ணணும். The shall make a request to CJM or the district nominate a magistrate other than the magistrate. ஜூரிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தவிர பிரத்தர் தான் நடத்த முடியும். அப்ப ரெசிப்ட் ஆஃப் சச் ரிக்வெஸ்ட் தி சிஜிஎம் ஒரு மேஜிஸ்ட்ரேட் அப்பாயின்ட் பண்ணணும். இந்த மேஜிஸ்ட்ரேட் யாரை நியமிக்கிறாங்களோ அவங்க ஜெயிலுக்கு போய் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்தணும். இதுக்கு ஏகப்பட்ட தீர்ப்பு இருக்குங்க, இதுக்கு ஏகப்பட்ட தீர்ப்பு இருக்கு. டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியடுக்குன்னா ஒத்த உருவமுடைய நபர்களை, ஒருத்தனுக்கு பருவ இருந்தா பருவில் நிப்பாட்டணும், ஒருத்தன் கட்டையா கருப்பா இருந்தானா கட்டையா கருப்பா இருக்கிறவனை நிப்பாட்டணும், ஒருத்தன் கட்டையா இருக்கிறவனுக்கு பத்தில 7 அடி உள்ளவனை நிப்பாட்டினா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்குவான்.
இது மாதிரி நிறைய விஷயங்கள் தீர்ப்புகள்ல பல தீர்ப்புகள்ல வந்திருக்கு. அதுவும் இந்த டெஸ்டைசேஷன் பீரியடு எவ்வளவு ஏலியா நடத்தணுமோ அவ்வளவு ஏலியா நடத்தணும். கோர்ட்டுக்கு ரிமாண்ட் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அக்யூஸை பார்த்துருவான். பேப்பரை போட்டோல பார்த்துருவான். இப்பதான் எல்லா பத்திரிகையிலையும் போட்டோ வந்துடுது. இப்பதான் எல்லா பத்திரிகையிலையும் போட்டோ வந்துடுது. இப்ப இந்த டெஸ்டைசேஷன் பீரியடை எப்படி நடத்தணுங்கிறது ரூல் 9. இப்ப ரூல் 8 என்னன்னா டையிங் டிக்ளரேஷனை எப்படி ரெக்கார்ட் பண்றது, டையிங் டிக்ளரேஷனை எப்படி ரெக்கார்ட் பண்றது, இது வந்து ரூல் 8. இப்ப ரூல் 8 பத்தி சொல்லணும்னா ரூல் 8 வந்து அப்படியே நான் படிச்சு காமிச்சேன். மரண வாக்குமூலத்தை பதிவு செய்தல் நிலவரத்திற்கேற்ப தலைமை நீதித்துறை நடுவர் அல்லது தலைநகர பெருநடுவர் அப்போதைக்கப்போது மரண வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கு நடுவர்களை நியமனம் செய்யலாம். அதனை மாவட்ட நீதிமன்றத்தின் அறிவிப்பு பலகையில் தெரிவித்தல் வேண்டும். உள்விதி 1 கீழ் நடுவர் அவரும் நியமிக்கப்படாதிருக்கும் பொழுது அவசரமான சூழ்நிலைகளில் மருத்துவமனை அல்லது காவல்துறை மற்ற வகைகளை வேண்டுகோளைப்பட்டிருக்கும் போது ஒரு மரண வாக்குமூலத்தை பதிவு செய்யலாம். மரண வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கு முன்னர் மரண வாக்குமூலத்தை அளிப்பவரிடம் நடுவர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்துதல் வேண்டும். மரண வாக்குமூலத்தை பதிவு செய்யும் போது காவல்துறையினர் அல்லது மரண வாக்குமூலம் அளிப்பவரின் உறவினர்கள் உடனில்லை என்பதனை நடுவர் உறுதி செய்தல் வேண்டும். ஏங்க டியூட்டர் பண்ணி விட்டுறாங்க. கூட சொந்தக்காரனா இருந்தா என்ன பண்ணுவான், அவன் பேரை சொல்லி இவன் பேரை சொல்லி விட்டுருவான். மரண வாக்குமூலம் அளிப்பவரின் மனநிலையில் தகுதியுடையராக இருக்கிறார் என்பதில் நடுவர் திருப்தியுடையதாக இருக்க வேண்டும். ஏன்னா இது அந்த காலத்தில் நடந்த சட்டம். சாகும் போது ஒருத்தன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு அந்த காலத்துல மனுஷன் இருந்தான். நான் வந்து அதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டேன். மரண வாக்கம் அளிப்புல மனிதநிலை தகுதியுடையதாக இருக்கிறார் என்பதை நடுவர் திருப்தியடைந்திட வேண்டும். மரண வாக்குமூலம் அளிப்பவரின் மனநிலை அறிவதற்கு அவரிடமிருந்து பதில்களை பெறுவதற்கு சாதாரண முறைகளில் கேள்விகளை கேட்க வேண்டும். சாதாரணமான முறையில் அவன் புரிஞ்சுக்கிற முறையில கேள்விகளை கேட்க வேண்டும். மரண வாக்குமூலம் அளிப்பதற்கு அவர் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கவோ அல்லது ஊக்கப்படுத்தவோ இல்லை என்பதனை திருப்தி அடைதல் வேண்டும். மரண வாக்குமூலத்தை கேள்வி பதிலாக பதிவு செய்தல் வேண்டும். குறியீடுகள் மற்றும் செய்கை ஆகியவற்றில் அவரது சொந்த முடிவு கருதல் வேண்டும். மரண வாக்குமூலம் அளிப்பவர் நல்ல நிலையில் உள்ளார் என்பதற்கான ஒரு சான்றிதழை முடிந்த மட்டும் நடுவர் ஒரு மருத்துவ அதிகாரியிடமிருந்து பெறுதல் வேண்டும். அதாவது நல்ல ஃபிட்னஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்கான் அப்படிங்கிற சர்டிபிகேட். மரண வாக்குமூலத்தை பொறுத்தவரையில் மரண வாக்குமூலம் அதே சொற்களில் பதிவு செய்தல் வேண்டும். மரண வாக்குமூலத்தின் குறிப்பிட்ட நபர்களின் அடையாளத்திற்கு அவசியமான விவரங்களை நடுவர் மரண வாக்குமூலம் அளிப்பவரிலிருந்து பெறுதல் வேண்டும். மரண வாக்குமூலம் அளிப்பவரிடம் கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்வியும் அதற்கு மரண வாக்குமூலம் அளிக்கப்படும் பதில் அல்லது குறியீடு அல்லது செய்கை மூலம் அதற்கு பதிலை பதிவு செய்தல் வேண்டும். மரண வாக்குமூலத்தை பதிவு செய்த பின்னர் அதனை படித்து காட்டுதல் வேண்டும். முடிந்தால் மரண வாக்கம் அளித்தவுடன் அவரது கையொப்பம் அல்லது பெருவிரல் ரேகை அல்லது ரேகையை பெறுதல் வேண்டும். அதன் பிறகு அந்த மரண வாக்குமூலத்தில் நடுவர் கையொப்பமிடுதல் வேண்டும். மரண வாக்குமூல மொழி நடுவருக்கு தெரியவில்லை என்றால் முடிந்தால் நடுவர் ஒரு மொழிபெயர்ப்பாளரை ஏற்பாடு செய்து கொள்ளலாம் அல்லது மரண வாக்குமூலத்தை மின்னணு சாதனத்தின் மூலம் பதிவு செய்யலாம். மரண வாக்குமூலத்தை பதிவு செய்த பின்னர் மரண வாக்குமூலத்தை 2 புகைப்பட நகல்களை தனது நேரடி பார்வையில் எடுக்கணும். ஒன்னை வச்சுக்கணும், ஒன்னை போலீஸ் கொடுக்கணும், ஒன்னை வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும், ஒன்னை கோர்ட்டுக்கு அனுப்பணும். இதுதாங்க இதுல. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான தீர்ப்புகள்லாம் சொல்லணும்னா நீங்க 2017 சொன்ன முத்ரா பானர்ஜி அம்மாவும் PN பிரகாஷ் ஐயாவும் இணைந்து வழங்கிய முருகசாமியை சொன்னா அந்த 3 ரூபாய் படிச்சிடலாம். இப்ப டையிங் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நீங்க பாத்துங்க. டையிங் டிக்ளரேஷன் எவ்வளவு முக்கியங்கிறத பாத்துங்க. நான் சொல்லி முடிச்சு இந்த வகுப்பு முடிச்சலாம்னு நினைக்கிறேன். சிவகங்கை நீதிமன்றத்தில் ஒரு கொலை வழக்கு நடத்தின ஒரு 7 இயர்ஸ் 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கொலை வழக்கு நடத்தினேன். அந்த கொலை வழக்குல யார் எதிரினா எங்க ஊர் பொண்ணுங்க. எங்க ஊர் பொண்ணு கணவனை மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்டதாக. நீ உடனே சாமிநாதன், நீ மன்னாருடைய உங்க ஊர் பொண்ணு அந்த மாதிரிதான் புருஷனை மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திடும் நினைக்காதீங்க. எங்க ஊர் பொண்ணு அப்பாவியான பொண்ணு, எந்த குற்றமும் செய்யல. அந்த பொண்ணு கணவனை மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்டதா அந்த பொண்ணு மேல ஒரு திருநாட்டு போட்டிருந்தாங்க. அந்த கணவன் வந்து சிறை மருத்துவமனையில் இருக்கும்போது தன்னுடைய மனைவி கொளுத்தி விட்டிருந்தா மரண வாக்குமூலம் கொடுத்திருந்தார். எனக்கு எதிரான சான்று, இந்த சான்று கடுமையாக இருந்துச்சு. நான் போய் கோர்ட்ல ஒரிஜினல்லாம் பார்க்காம கேஸ் நடத்த மாட்டேன். நான் கோர்ட்ல போய் பார்க்கும்போது என்ன பண்ணேன், ஒரிஜினலை கேட்டேன் ஐயாட்ட. அங்க இருந்த ஜட்ஜி கிட்ட தங்க மாங்கனின்னு ஒரு ஐயா இருந்தாங்க. அந்த ஐயாட்ட கேட்டேன், ஐயா எனக்கு ஒரிஜினலை பார்த்துக்கிறேன், எனக்கு பர்மிட் பண்ணுங்க, நான் ஒரிஜினலை பார்த்துக்கிறேன். நான் ஒரிஜினல் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒரிஜினல் எடுத்து படிச்சா எல்லாமே கம்ப்யூட்டர்ல இருக்கு. நீங்க உடனே சொல்லலாம், சார் நீங்க இந்த ரூல்ல தான் மின்னணு சாதனத்துல பதிவு பண்ணலான்னு என்ன இருக்கு. அவன் சொல்ற மொழி உனக்கு புரியலன்னா அவன் சொல்றதை அப்படியே மின்னணு சாதனத்துல பதிவு பண்ணிக்கலான் இருக்கு. இந்த நீதிபதி என்ன பண்ணிருந்தாங்க, கம்ப்யூட்டர்ல சிவகங்கையில இருந்த ஆஸ்பத்திரி திருப்பத்தூர் ஆஸ்பத்திரியில இருந்து அந்த திருப்பத்தூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்கிற இடம் 6 கிலோமீட்டர். திருப்பத்தூர் ஆஸ்பத்திரிக்கு அந்த அம்மா போய் மரண வாக்குமூலம் பதிவு பண்ணியிருந்தாங்க. 6 கிலோமீட்டர் அப்பால் உள்ள ஆஸ்பத்திரிக்கு போறப்ப எல்லாம் கம்ப்யூட்டர்லயே அடிச்சு எடுத்துட்டு இருந்தாங்க. என்ன எடுத்துட்டு இருந்தாங்கன்னா கேள்வி மட்டும் அடிச்சு எடுத்துட்டு இருந்தா போதும்,
கம்ப்யூட்டர்லயே பதிலும் அடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன பதில் எடுத்து அடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா, நான் நீதிபதி என்பதை தெரிந்து கொண்டாயா? தெரிந்து கொண்டேன். நான் உன்னிடம் மரண வாக்குமூலம் பெற வந்திருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டாயா? தெரிந்து கொண்டேன். இந்த மாதிரி நீ நல்ல மனநிலையில் இருக்கிறாயா? நான் மனநிலையில் இருக்கிறேன். கேள்விகள் புரிகிறதா? புரிகிறது. அவர் நல்ல மனநிலையிலும் முடிவிலும் இருக்கிறாரு, நான் முடிவு செய்கிறேன்னு அதுவும் கம்ப்யூட்டர்லேயே வந்துருச்சு. கம்ப்யூட்டர்லேயே வந்துட்டு இது முடிச்சுட்டாங்க. மரண வாக்குமூலத்தை முடிச்சுட்டாங்க. மரண வாக்குமூலத்தை முடிச்சோன்னே நான் அதுக்கு முன்னாடி டாக்டர் விசாரிக்கிறேன். டாக்டர் விசாரிக்கிறப்ப மேஜிஸ்ட்ரேட் அந்த ஜட்ஜிகிட்ட சொன்னேன், ஐயா கொஞ்சம் அந்த அம்மா கொஞ்சம் உள்ள போய் உட்காந்துக்க சொல்லுங்க. ஏன்னு சில கேள்வி என்ன டாக்டர்கிட்ட கேட்கும்போது அந்த அம்மா இருக்கக்கூடாதியா, அவர் தான் ஃபிட்னஸ் கொடுத்தவர் அப்படின்னு. சரின்னு உள்ள போய் உட்காந்துங்கம்மா, நீ ரொம்ப ஜோலி கொடுக்குற வக்கீல்னாரு. சொல்லிட்டு அந்த அம்மாவை டாக்டரை விசாரிக்க சொன்னார். நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் ஐயா இந்த மாதிரி நீங்க எரிஞ்சி வரவங்களுக்கு முதல்ல என்னையா பண்ணுவீங்க? எரிஞ்சி வரவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மெடிக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் படி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அவங்கள தூங்க வச்சிருவாங்க. பெத்தடின், காம்பஸ் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு எரிச்சல் தெரியாத அளவுக்கு உங்களை தூங்க வச்சிருவாங்க. நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எரிஞ்சி வரவங்களுக்கு டாக்டர்ஸ் குளுக்கோஸ் ஏற்ற மாட்டான். டாக்டர் மினரல்ஸ் தான் ஏற்றுவாங்க, குளுக்கோஸ் ஏற்றக்கூடாது. எரிஞ்சி வரவங்களுக்கு குளுக்கோஸ் ஏற்றினா அவங்க போயிடுவாங்க மேல. எரிஞ்சி வர தீப்புண்ணில் வரவங்களுக்கு மினரல்ஸ் தான் ஏற்றணும். ஏத்திட்டு அவங்கள மயக்க நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க ஊசி போட்டு. நான் டாக்டர்கிட்ட அந்த பேஷண்ட்டுக்கு மயக்கத்தை கொண்டு போயிட்டேன். நல்லா ஊசி போட்டு தூங்க வச்சுட்டேன் டாக்டர்கிட்ட கிராஸ்ல. அடுத்தது அவங்களாம் டாக்டர்கிட்ட கிராஸ்ல தூங்க வச்சுட்டேன்னா அந்த அம்மாவை விசாரிக்க கூப்பிட்டேன். இந்த அம்மா வந்தாங்க. இந்த அம்மாட்ட எடுத்து காமிச்சேன். அம்மா அந்த மாதிரி எவிடன்ஸ் முடிஞ்சேன். அம்மா உங்க வீட்டுக்கும் ஆஸ்பத்திரி எவ்வளவு தூரமான? அந்த மாதிரி 6 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். உங்களுக்கு கணினியில் தட்டை செய்ய தெரியுமா? எனக்கு ஒன்றும் கணினியில் தட்டை செய்ய தெரியாது. இதெல்லாம் யாருமா அடிச்சா? நான் ஆபீஸ்ல வச்சு அடிச்சேன். என்னம்மா ஆபீஸ்லயே வச்சு அடிச்சிட்டீங்களாமா? சாட்சி நல்ல மனநிலையிலும் மரண வாக்குமூலம் கொடுக்குற நிலையிலும் இருக்கிறாருங்கிறத நீங்க முன்னாடியே ப்ரீ கன்க்ளூடா வந்துட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லி முடிச்சு கேஸ் முடிச்சோம். விடுதலை ஆயிடுச்சு. இதே பாயிண்ட்டுக்கு என்னுடைய குருநாதர் SNJ சென்னை உயர் நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுத்துருக்கிறார். நான் அதை எதுக்கான்னு சொல்றேன்னா, இன்றைய தினத்துல ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2 மணி நேரம் கடந்து 8:05 இருக்கிறோம். வீக்கெண்டு, இன்று சனிக்கிழமை, நாளை விடுமுறை. இளந்தம்பி எனக்கு உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி என்னன்னா, எனக்கும் ஆதிலட்சுமி அம்மாவுக்கும் அடிக்கடி இந்த வகுப்பு நடத்துறது சம்பந்தமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கோச்சிக்குவோம். ஆனா நான் ஆதிலட்சுமி அம்மா வகுப்பு நடத்தினா ரொம்ப ஃப்ரீயாவும் ஜாலியாகவும் நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 212 பேர் 215 பேர் ஒரு வகுப்பை, அதுவும் கொரோனா காலத்துல, அதுவும் லீவு நாள்ல கேட்கறாங்கன்னா, முடிகிறப்ப 190 187 இருக்கு அப்படின்னு சொன்னா அது சகோதரி ஆதிலட்சுமி அந்த சாருமதி அம்மாவை தவிர அந்த வேற யாராலையும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு சண்டேன்னு நான் எனக்கு எங்களோட போஸ்டர்ல ஆரம்பத்திலேயே ஒரு தவறு பண்ணிட்டோம். என்னன்னா சாட்டர்டேன்னு போறதுக்கு பதிலாக சண்டேன்னு போட்டோம். நானும் அதை சர்க்குலேட் பண்ணிட்டேன். அந்த அம்மா கேட்டு நான் அதை சரியா இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன், ஓவர் எந்தூசியாசத்துல என்னுடைய நண்பர்களுக்கு சர்க்குலேட் பண்ணிட்டேன். திடீர்னு அந்த அம்மா போன்ல சுவாமிநாதன் சர்க்குலரை பாத்தீங்களான்னு கேட்டாங்க. நான் சர்க்குலரை பார்த்தேன், பார்க்கலாமா, சாரி, வெரி சாரி, நான் அந்த மாதிரி சண்டே வச்சுக்கலாமான்னு கேட்டேன். இல்ல உங்களுக்கு சண்டே வச்சுக்க முடியாது, நீங்க சாட்டர்டே தான். நான் முதல்ல ஆதிலட்சுமி அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சண்டேயை விட இன்னைக்கு சாட்டர்டே தான். இந்த வகுப்புல 200 பேருக்கு மேல இருக்கிறாங்க. கோபம் இருக்கலாம், நம்ம சண்டை போட்டுக்கலாம், வச்சுக்க, நீங்க என்ன திட்டலாம், நான் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனா நீங்க எனக்கு கொடுத்த சாட்டர்டே பொன்னான நாளாக அமைந்ததற்கு முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணா, அந்த அம்மா நான் வேற கிளாஸ்ல ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒரு ஆர்வ கோளாறுல, என்னுடைய நண்பர்கள் கோளாறுல இருந்தாங்க. என்ன பண்ணாங்க, சாமி நான் அதே கலர்ல போட்டோம்னா எப்படி நண்பர்கள் பார்ப்பாங்க, அதனால கலரை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லி கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. அடுத்த டீச்சர்கிட்ட இருந்து எனக்கு உத்தரவு வந்துச்சு. டீச்சர் உடனே எனக்கு போட்டாங்க, இந்த கலர் சேஞ்ச் பண்ற வேலையை நான் வேணாம் சாமி, நான் தான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன், நீங்க எங்களுடைய போஸ்டரை மாத்திரக்கூடாது. நான் உடனே உண்மையிலே கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டு சாருமதி அம்மாட்ட கூட, அம்மா அந்த மாதிரினா டீச்சர் எனக்கு உத்தரவு போடுறாங்கன்னு சொன்னேன். ஆனா அதை கூட நான் நல்லதா தான் நினைச்சுக்கிறேன். எப்படின்னா, ஒரு வகுப்பு நடத்துறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்னங்கிறது தெரியும். எங்களுக்குன்னா நாங்க வருவோம், போவோம், பேசுவோம். இன்னும் உங்களை உருவாக்குகிற, இப்ப நீங்க எல்லாம் சிலைகளாக இருக்கிற இளம் வழக்கறிஞர்களை, அதாவது சிலையும் உளியையும் உங்களை கையில கொடுத்து சிற்பிகளாக்குற பொறுப்பை ஆதிலட்சுமி அம்மா செய்யறாங்க. நாங்கன்னா அதுல அணில் போல, ராமருக்கு அணில் உதவியது போல அப்பப்போ நாங்க வகுப்பு நடத்திட்டு சென்றிருக்கிறோம். ஆக ஒரு டிசிப்ளினா வகுப்பை கொண்டு போறாங்க. அந்த வகையில சகோதரி ஆதிலட்சுமி, எனக்கு 2 பேருக்கு ஒரு பெரிய மீடியேட்டர் ஒருத்தர் இருக்காங்க, சகோதரி சாருமதி அம்மா. அந்த மேடத்துக்கும் என்னுடைய நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க தொடர்ந்து இது போல வகுப்புகளுக்கு ஆதரவு தரணும்னு சொல்லி லீவு நாள்ல 200 பேருக்கு மேல வந்த இளம் தம்பிகள், மூத்தவர்கள்,